ஒரு பிரேயர் சொல்றேன். ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். செப்டம்பர் 2024 தேதி 3 ஏப்ரல் 20 நம்ம ஆரம்பிச்சோம், மறந்துடக்கூடாது. ஏப்ரல் 24 அந்த தேதியில் ஆரம்பிச்சோம். வெற்றிகரமாக 5வது ஆண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஆனந்ததாயகம் ஆந்திர மாநிலம் அகோபிலத்தை பத்தி பகுதி 3, ஆனந்ததாயகம் ஆந்திர மாநிலம் பகுதி 6. இதில் அகோபிலத்துக்கு 3வது பகுதியாக இருக்கிறது. ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணே யோகேந்திர போகமணி ராஜித புண்ணியமூர்த்தே யோகேந்திர சாஸ்வத சரண்ய பவாப்தி போத லக்ஷ்மீ நிருசிம்மா மமதேஹி கராவலம்பம் என்ற அந்த லக்ஷ்மி நரசிம்மனை துதித்து அண்ணாஜியை மேடையை ஏற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அருளினாலே தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட வாரங்கள் இந்த தொடர் நடக்கிறது. வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா என்றால் ஆச்சரியமா இருக்கிறது. அது மாதிரிதான் நாகர்கோவில்ல ஒரு தடவை 12 வருடங்கள் தொடர்ந்து இடைவிடாம ஒவ்வொரு மாதமும் கீதை நடந்தது. அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒரு தொடர்ச்சி சில சமயம் விட்டு போகும். இது இந்த சொற்பொழிவு வரிசை ஒரு அற்புதமான இறைவனுடைய அருளாகும். வைஷ்ணவத்தினுடைய 108 திருப்பதிகளை பற்றி ஸ்ரீமதி சித்ரா ராமசாமி அவர்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது எப்ப இந்த 108 அப்படிங்கிற கான்செப்ட் உருவாயிற்று, ஆழ்வார்கள் பாடிய தலங்கள் 108 என்று எப்படி வைத்தார்கள் அப்படின்னு. இப்ப அன்பில் போன்ற தலங்கள், திருப்பதி சாரம் போன்ற தலங்கள், ஏதோ ஒரு தலத்துல ஒரு வார்த்தை அந்த பாடலை பற்றி வருகிறது, அதை எண்ணி இருக்கிறார்கள். இப்ப ஸ்ரீரங்கத்தை பத்தி திருப்பதியை பற்றி அவ்வளவு பாடல்கள் இருக்கிறது, அதையும் 1 என்று கருதுகிறார்கள். அப்ப அந்த மாதிரி நம்ம உலகளந்த பெருமாள் கோயில் என்று காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்குது. அந்த ஒரு கோயிலுடைய பிரகாரத்திலேயே 4 திருப்பதிகளை எண்ணுவார்கள். இந்த திருப்பதிகள் இந்த 108 என்ற எண்ணம் எப்பொழுது உருவாயிற்று என்று பல பேரை கேட்டோம். அப்பொழுது நம்முடைய திருமதி சித்ரா ராமசாமி அவர்கள், நான் இதை பற்றி வைஷ்ணவ அறிஞர்களிடம் கேட்டு நான் பதில் சொல்கிறேன் என்று சொன்னார். இந்த வைஷ்ணவ திருப்பதிகளை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப சௌகரியமாக சோழ நாட்டு திருப்பதிகள், நடுநாட்டு திருப்பதிகள், தொண்டை மண்டல திருப்பதிகள், கேரள திருப்பதிகள், வடநாட்டு திருப்பதிகள் என்று பிரிப்பது ஒரு வழக்கம். பாண்டி நாட்டு திருப்பதிகள் என்று பிரிப்பது ஒரு வழக்கம். இன்னொன்று விண்ணகரங்கள் என்று 7, அப்புறம் கிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்கள் என்று 5, திருநாங்கூர்ல ஒரு 12, காஞ்சிபுரத்துல ஒரு 18, பாண்டி நாட்டுல ஒரு 18, இப்படி ஸ்தலத்தை அடிப்படையாக வைத்து இதெல்லாம் கொத்து கஷேத்திரங்கள் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி நின்றான் இருந்தான் கிடந்தான் என்று இறைவன் நிற்கின்ற கஷேத்திரங்கள், இறைவன் படுத்து கிடக்கின்ற கஷேத்திரங்கள், இறைவன் அமர்ந்திருக்கிற கஷேத்திரங்கள் அப்படின்னு. அப்ப சில பண்டிகைகளிடம் பேச்சு வந்தது. இப்ப அமர்ந்திருக்கின்ற கோலத்திற்கும் படுத்திருக்கின்ற கோலத்திற்கும் சயன கோலத்திற்கும் அபிஷேகம் கிடையாது, திருமஞ்சனம் கிடையாது. அப்ப நிற்கின்ற கோலத்துக்கு மட்டும்தான் இந்த அபிஷேகம் திருமஞ்சனம் என்பது உண்டு என்று ஒரு வைஷ்ணவ பெரியவர்கள் கூட சைவ பெரியவர்கள் சொன்னார்கள். இறைவனுடைய உட்கார்ந்த முருகனுடைய பிள்ளையாருக்கு உட்கார்ந்திருந்தாலும் அபிஷேகம் உண்டு, மற்ற தெய்வங்களுக்கு நிற்கிற வடிவங்களுக்கு மட்டும்தான். அப்புறம் சில கோயில்கள்ல 3 வடிவங்கள் இருக்கும். காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னாக்க அந்த குளத்தகரையில நின்றார், இருந்தார், கிடந்தார், இந்த 3ம் ஒரே மண்டபத்துல இருக்கும். அந்த மாதிரி திருநீர்மலை என்று சென்னைக்கு பக்கத்துல ஒரு கஷேத்திரம் இருக்கு, பல்லவாரத்துல இருந்து போனோம் நாங்க. அதுல நின்றார், இருந்தார், கிடந்தார், நடந்தார் என்று 4ம் ஒரே கோயில்ல இங்க காணக்கூடும். இப்படி பல கஷேத்திரங்களை வகைப்படுத்துகின்றது. விண்ணகர கஷேத்திரங்கள், அப்புறம் கிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்கள், அப்புறம் கொத்து கொத்தாக இருக்கின்ற கஷேத்திரங்கள் எப்படி, அப்புறம் இந்த திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம்
என்று சில க்ஷேத்திரங்கள் அப்படி வகைப்படுத்துவார்கள். சைவத்துல காவிரியினுடைய தென்கரை, காவிரியினுடைய வடகரை, தொண்டை நாடு, நடுநாடு என்றெல்லாம் வகைப்படுத்துவார்கள். அப்படி ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கும் செல்வதற்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். ஏதாவது மையமா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டா எல்லாத்தையும் நம்ம சௌகரியமாக பார்த்து விடலாம். அப்படி இந்த க்ஷேத்திரங்களை வகைப்படுத்துகின்ற போது 9 க்ஷேத்திரங்கள் ஒரே இடத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான இடம் தான் இந்த அஹோபிலம் என்றது. அதுவும் வடகல வைஷ்ணவத்துல ரொம்ப முக்கியமானது. பல தடவை சொல்லியிருக்கிறேன், இந்தியாவில ஆன்மீகத்தை பொறுத்தவரை யாருமே அனாதை கிடையாது. நம்ம தேசத்தினுடைய ஒவ்வொரு சதுர இன்ச்சு மண்ணும் யாராவது ஒரு ஆச்சாரியருடைய அனுகிரகத்தை பெற்றது. நீங்க வட இந்தியால போனீங்கன்னாக்க அந்த வல்லபாச்சாரியாருடைய கிட்டத்தட்ட 700 இடங்கள் அவர் எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து பாகவத பிரவச்சனம் பண்ணினாரோ அதெல்லாம் பைட்டக் என்று உட்காரும் இடம் என்று அதையெல்லாம் ஒரு ஆச்சாரிய பீடமாக செய்திருக்கிறார்கள். இப்ப சுவாமி நாராயணனுடைய அந்த பெருமை உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அந்த சுவாமி நாராயணனுக்கு 500 சீடர்கள் பரமஹம்சர்கள் இருந்தார்களாம். அவர்கள் இந்து மதத்தை பற்றி மிகப்பெரிய கண்காட்சி. டெல்லி போனீங்கன்னாக்க அந்த இது பார்க்காம வரக்கூடாது, சுவாமி நாராயணனுடைய அந்த கண்காட்சி பார்க்காம வரக்கூடாது. இப்போ வடமேற்கு அமெரிக்காவில 3200 கோடி ரூபாயில இந்தியாவை பத்தி மிகப்பெரிய கண்காட்சி அமைச்சிருக்கிறாங்க. அது முதல்ல பாம்பேலையும் குஜராத்லயும் ஆரம்பித்தது. படிப்படியாக இப்பொழுது உலகம் முழுவதும் மிகச் சிறந்த முறையில அதுக்குள்ள போனாலே ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். அப்படி சுவாமி நாராயணனுடைய பீடமும் பல ஆச்சாரியர்களை கொண்டு அங்க தொண்டர்களுக்கு அனுகிரகம் செய்து வருகிறது. அப்ப ஏற்கனவே சொன்னேன், சுவாமி வீரநாராயணன் அப்படின்னு கண்டனாதித்தன் அப்படின்னு ஒரு சோழராஜா, அவனுடைய மகன் இந்த வீரநாராயணத்துல ஒரு பெரிய ஏரியை உண்டாக்கினார். வீராணம் என்று இந்த சென்னைவாசிகளிடம் குடிக்கிற தண்ணி அங்கே இருந்துதான் வந்தது. அங்க ராமானுஜர் போகும்போது இறைவனுடைய அருள் இப்படி அல்லவா இந்த 74 கதவுகள் மூலம் மக்களுக்கு தாகத்தை தீர்க்கிறது, பயிர்களுக்கு தாகத்தை தீர்க்கிறது, பிராணிகளுக்கு தாகத்தை தீர்க்கிறது என்று இந்தியாவை 74 பிரித்து 74 ஜீர பீடங்களை அமைத்தான். அதுல சில பீடங்கள் ரொம்ப சின்னது. இப்ப திருநெல்வேலினா ஆழ்வார் திருநகரில் ஒரு பீடம் உண்டு, நாங்குநேரில ஒரு பீடம் உண்டு, திருக்குறுங்குடியில ஒரு பீடம் உண்டு. அப்படி திருநெல்வேலி மாவட்டத்திலேயே 3 பீடங்கள். வட இந்தியாவில் எடுத்தீங்கன்னா ராஜஸ்தானும் உத்தரப்பிரதேசமும் சேர்ந்து ஒரு பீடம், அதுக்கு ஆச்சாரியர் நாங்குநேரில இருக்கார். இப்படி இந்தியாவையே அவர் 74 பிரித்து அங்க வைஷ்ணவர்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி ஆச்சாரிய பீடங்களை அமைத்திருக்கின்றார். அந்த மாதிரி சைவத்திலையும் சைவ ஆதீனம் என்று அமைத்திருக்கிறார்கள். இப்ப மேற்கு பாரதத்தை பொறுத்தவரை வீரசைவர்களுடைய ஆதீனங்கள் கர்நாடகால நிறைய இருக்கு, கொஞ்சம் மகாராஷ்டிரத்திலையும் நீங்க பார்க்கலாம். அவர்களுடைய ஆதீனங்களாக இல்லாவிட்டாலும் அவர்களுடைய அறிவு மையங்கள் தமிழ்நாட்டிலும் நிறைய இருக்கின்றன. எதற்காக சொல்ல வருகிறேன்னா, ஒரு தடவை ஒரு பெரிய சுவாமிகளோட ஒரு விவாதம் நடந்தது. இந்தியாவில நம்ம பாமர ஜனங்களை ஆன்மீக அறிவுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாம நம்ம அப்போது கைகழுவி விட்டு விட்டோம் என்று ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அப்ப நான் சொன்னேன், கிடையவே கிடையாது. இந்தியாவில சங்கராச்சாரியாருடைய 4 பீடங்கள், வல்லபாச்சாரியாருடைய 800 பீடங்கள், அதுக்கப்புறம் ராகவேந்திர சுவாமிகளுடைய அந்த 700 இடங்கள்ல அந்த துளசி மாடங்கள், இப்படி சைவ ஆதீனங்கள், வீரசைவ ஆதீனங்கள், ஆதிசங்கருடைய மடங்கள், இப்படி இந்தியாவை முழுக்கவே தங்களுடைய ஆன்மீக சக்தியினால கவர் பண்ணி இந்தியாவில ஒத்தம் கூட நான் ஆன்மீகத்தை பத்தி அறிய வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அவனுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படாது. அப்படி இந்தியா முழுக்க கவர் பண்ணிருக்காங்க. இதை தவிர காஷ்மீரி சைவம் போன்ற, அதாவது நம்ம பாக்கிய தேசத்தினுடைய துர்பாகியம் என்னன்னாக்க காஷ்மீரி சைவத்தினுடைய பெருமையை இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை. நல்ல வேளை இந்த கல்கத்தாவில வங்காளத்துல சில பேரறிஞர்கள் இந்த காஷ்மீர் சைவத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அதை பற்றி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி சின்ன புத்தகங்கள், கட்டுரைகள், பெரிய ஆராய்ச்சி மையங்கள் இதெல்லாம் வெளியிட்டு இருக்கிறதுனால நம்ம காஷ்மீர் சைவத்தை பத்தி இப்படி தெரிந்தது. மோஸ்ட் மாடர்ன் சைக்காலஜி,
நம்ம மனோதத்துவனுடைய மிக மிக புதிய அண்மை காலத்து கண்டுபிடிப்புகள் எல்லாம் பார்க்கும்போது காஷ்மீர் சைவத்திற்கு நம்ம எவ்வளவு கடன்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இந்தியா முழுக்க பரவினா எவ்வளவு நல்லது. அதுக்கப்புறம் இப்ப பூரி ஜெகநாத்துக்கு உபமையங்கள் அந்த மாதிரி ஒரிசாவில பெங்கால்ல நிறைய. ஆகவே நம்ம நாட்டை பொறுத்தவரை ஆன்மீக பயிற்சி, ஆன்மீக உபதேசம், ஆன்மீக தீட்சை, ஆன்மீக அறிவு பெறுவதற்கு ஒரு இந்தியன் கூட அம்போடு விழப்பட மாட்டான். அவ எல்லாருக்கும் வாய்ப்பு. நம்ம அந்த ட்ரெடிஷன்ஸை கல்டிவேட் பண்ணுங்க, அந்த மரபுகளை நம்ம போஷிச்சு நம்ம நன்றாக வளர்த்தோம்னால் நமக்கு அந்த குருமார்களுடைய அருள் கிடைக்கும். ஆனா இந்த குருமார்கள் என்ன பண்றாங்கன்னாக்க ரொம்ப போய் மக்களோட கலப்பதில் சில மடங்களுக்கும் சில ஆதீனங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க அவ்வளவு சொத்து, 1000 கோடி ரூபாய், 1,00,000 ஏக்கர் நிலம். ஆனா அந்த பீடங்கள்ல உட்கார்ற குருமார்கள் நம்முடைய மதத்தினுடைய பெருமையை பத்தி எல்லாருக்கும் எடுத்து சொல்லுவதில்லை. இது நம்மிடத்துல இருக்கிற ஒரு குறை. அதனால மேலும் மேலும் அது எதுக்காக வேதம் சிறையிலேத்தி நீ நடப்பாயாக நடப்பாயாக என்று சொல்லுகிறது. எதுக்கு சுவாமி விவேகானந்தர் go over the length and breadth of the land preaching the gospel of salvation? லட்சக்கணக்கான மக்கள் இந்த முக்தி என்ற உபதேசத்தை சொல்லிக் கொண்டு பாரத நாட்டின் குறுக்கும் நெடுக்கும் நடப்பார்கள் என்று சொல்லி இருக்கின்றார். அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு நடந்து காமிச்சார். இப்படி நம்முடைய பண்பாட்டுல இந்த ஆச்சாரிய பீடம் என்பது, குரு பீடம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமா. அதனாலதான் வேதமே ஆச்சாரியவான் புருஷோ வேத. ஒருத்தன் எவ்வளவுதான் புத்தகம் படிச்சாலும் சரி, எவ்வளவு டேப் கேட்டாலும் சரி, ஒரு உள்ள ஆசிரியரிடமிருந்து அந்த உபதேசம் பெற்றாதான் அது அந்த அறிவு ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு மனிதருக்கு வரும். ஆகவே இது புத்தகத்தால நாயமாத்மா பிரவச்சனிய என்று வேதம் சொல்லுகிறோம். வெறும் சொற்பொழிவு கேட்பதனால ஆன்மீகம் வளராது. ஒரு உள்ள ஆசிரியத்தை போய் அவருடைய பேச்சு, அவருடைய நடை, அவர் எப்படி உட்கார்றாரு, சித்தப்பிரஜ்ய காபாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவா ஸ்திதி கிம் பிரபாஷேத்த பிரதேசகிம் என்று ஆசீன பிரதேசம் என்று கண்ணன் கேட்கின்றான். ஒரு அறிவு நிலை பெற்றவன் எப்படி நடப்பான், எப்படி உட்காருவான், எப்படி பேசுவான். அப்போ ஒரு பெரிய மகானுடைய வாழ்க்கையினுடைய செய்தி அவருடைய உபதேசங்கள் மூலமாக இல்ல, அவருடைய சின்ன 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 காரியங்கள் இருந்து நமக்கு தெரிய வரும். அப்படி இந்த நாடு கோடிக்கணக்கான முனிவர்களை what are these country been doing except producing saints by the billions அப்படிங்கிறார் விவேகானந்தர். இந்த நாடு இறைவனை கண்ட முனிவர்களை லட்சக்கணக்கிலே உண்டாக்கி இருக்கிறது. இந்தியாவினுடைய வரலாற்றை எப்ப எடுத்தாலும் சரி, இதனுடைய மொத்த பாப்புலேஷன்ல 1% நான் இறைவனை காண்பதுதான் என்னுடைய வாழ்க்கையில் லட்சியம் அப்படின்னு இந்த அங்கங்க போய் நடந்து கோவில் கட்டி உபதேசம் பண்ணி புத்தகம் எழுதி பிரவச்சனம் பண்ணி குழந்தைகளை பாட சொல்லி குழந்தைகளுக்கு பரிசு கொடுத்து இப்படி மக்களை ஊக்குவிப்பதுல 1% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன். இப்ப கூட இந்தியாவினுடைய மக்கள் தொகை 1,140 கோடி அப்படின்னா 1,40,00,000 பேர் எனக்கு வீடு வேண்டாம், வாசல் வேண்டாம், இறைவனை நான் உணர்வதும் இறைவனை மக்களுக்கு உணர்த்துவதும் ஆத்ம மோட்சார்த்தம் ஜெகத் ஹிதாயச்சம். நான் இறைவனை பார்க்க வேண்டும், மற்றவர்களுக்கு இறைவனை காட்ட வேண்டும், அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் லட்சியம் என்று அறிந்து திரிக்கிறார்கள். மடங்களை அமைக்கிறார்கள், பிரவச்சனங்கள் கொடுக்கிறார்கள். அதுவும் இந்த ஆவணி மாதம் 4 மாசம் இருக்கு இல்லையா, இதற்கு சத்துர்மாசியம் என்று பெயர். எப்ப பார்த்தாலும் இந்த சாதுக்கள் அலைந்து கொண்டே இருப்பார்கள். ஆனா இந்த ஆடி மாதத்தை பௌர்ணமியிலிருந்து ஒரு 4 மாசம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து நல்லா பிரவச்சனம் பண்ணுவாங்க. சமண மதத்திலே உண்டு. அப்படிதான் சமண மதத்திலே இந்து மதத்திலையும் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் உருவாங்க. ஆகவே வாயால பேசுவது, புத்தகங்கள் எழுதுவது எல்லாத்தையும் விட வாழ்ந்து காட்டுவது. பிரஸ்னோபனிஷதம் என்று ஒரு உபனிஷதம், அதுல பிப்பலாத முனிவர் சொல்றார், சீடர்களே என்னோட 1 வருஷம் இருங்கோ, என்னுடைய வாழ்க்கையை பாருங்கோ, நான் சொல்லுவதும் செய்வதும் ஒன்றாக இருக்கிறதா என்று என்னை சோதித்து பாருங்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்கோ, எனக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. பிப்பலாத முனிவருக்கு பகவான் என்று டைட்டில். அவ்வளவு
அவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய பேச்சை விட என்னுடைய வாழ்க்கை படிப்பதற்குரியது, பார்ப்பதற்குரியது, அணுகி நோக்குவதற்குரியது, பரிசோதித்தற்குரியது. ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் அது மாதிரி சொல்றார், நான் சொல்றது செய்யறதும் ஒன்றா இருக்கா, வெறும் பேச்சாளியா, நீ என்ன பரிசோதித்து பாரு அப்படின்னு விவேகானந்தர் அவரோட படுக்கை கீழே 1 ரூபாய் காயினை வச்சு பார்த்தார். அப்படியே தேள் கொட்டின மாதிரி ராமகிருஷ்ணர் குறித்தார். இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன்? சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார் இல்லையா, இந்த நாடு இறைவனை கண்ட முனிவர்களை லட்சக்கணக்கிலே உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய வரலாற்றை எந்த காலத்தை எடுத்தாலும் இறைவனை கண்ட முனிவர்கள் அவங்க இந்தியாவினுடைய மொத்த மக்கள் தொகையில 1%. அவங்களுடைய வாழ்க்கை லட்சியம் என்ன? இறைவனை உணர்வது, இறைவனை பிறருக்கு உணர்த்துவது. அப்ப அவங்களுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட மகான்கள் இல்லை அப்படின்னாக்க நம்ம வெறும் புஸ்தகத்தை படிச்சு ஞானத்தை எல்லாம் பெற முடியும். அல்வா சாப்பிடுறத பத்தி ஒரு பெரிய புஸ்தகம் எழுதி இந்த புஸ்தகத்தை படிச்சா அல்வா சாப்பிடுறதுனோட இன்பம் நமக்கு கிடைக்குமா? அல்வா சாப்பிட்டு பார்க்கணும். அப்படிப்பட்ட அந்த அனுபவத்தை பெற்ற ஞானிகள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சொற்பொழிவாற்றுவாங்க அப்படின்னு கேரண்டி கிடையாது. இப்ப ரமண மகர்ஷி மாதிரி இருக்கிறவங்க, காஞ்சி பெரியவர் மாதிரி இருக்கிறவங்க நிறைய நாள் பேசவே மாட்டாங்க, வாயை திறக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு உபதேசமாக இருக்கும். அதனால அவங்க பேச்சுக்கு, அவங்க மௌனத்துக்கு, அவங்களுடைய வாழ்க்கைக்கு மக்கள் பேர்ல இவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்கு. அதுல அகோபில பீடம் அவ்வளவு ஒரு அற்புதமான பீடம். அதுல 46 ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள். அந்த 46 ஆச்சாரியர்களும் பட்டியல் போட்டிருக்காங்க. இப்ப குரு பூர்ணிமா போச்சு இல்லையா, இந்த குரு பூர்ணிமா மாதிரி நாள்ல போனா என்ன பண்ணுவாங்க, அந்தந்த பீடத்துல உட்கார்ந்த அத்தனை ஆச்சாரியர்களுடைய நாமத்தை சொல்லி, அவங்களுடைய திரு நட்சத்திரத்தை சொல்லி, அவங்க சமாதியான திதியை சொல்லி அந்த குரு பூஜை விழாவை கொண்டாடுவாங்க. அந்த பீடத்துல எத்தனை ஆச்சாரியர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை எலுமிச்சம் எடுத்தாங்க ஆவாகனம் பண்ணி அவங்க எல்லாரையும் நினைப்பாங்க. அவங்க பேரையே நானும் நீங்களும் விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்ற மாதிரி அவங்க எல்லாம் ஆச்சாரிய சாஸ்திரநாமமே சொல்லுவாங்க, ஆச்சாரிய அஷ்டோத்திரமே சொல்லுவாங்க, ஆச்சாரிய துவாதச நாமமே சொல்லுவாங்க. அப்ப ஆச்சாரியனுடைய பெயரை சொல்வதே ஒரு பெரிய புண்ணியம். அப்படிப்பட்ட இந்த மகமே பொருந்திய இந்த அகோபிலத்துல 46 ஜீயர்கள் இதுவரை இப்ப இருக்கிறவங்க 46, 47 அவங்க அப்படிப்பட்ட மகான்களாக இருந்திருக்கிறார்கள். எங்கேயும் போயிருக்கிறார்கள். இந்த 6வது ஜீயர் காலத்துல இருந்துதான் அங்க நிரந்தரமா வசிக்கிற ஒரு காலம் ஏற்பட்டது. அங்க சிங்கமும் புலியும் கரடையும் காப்பாளிகளும் உலவுகின்ற ஒரு பகுதி. வாழ்க்கை வசதிகள்லாம் ரொம்ப குறைச்சல். அங்க இருக்கிற அல்லகட்டாங்கிற ரயில்வே ஸ்டேஷனே கொஞ்சம் தூரம். அதனால அங்க சுவாமிகள் இருந்துருவாங்க. அவங்கள பார்க்க வர பக்தர்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வரும். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆச்சாரியனுடைய சௌரியத்துக்கு பீடம் அமைப்பதில்லை, பக்தர்களுடைய சௌரியத்துக்கு தான் அந்த பீடம் அமைப்பார்கள். ஒரு ஆச்சாரியரை பத்தி கேட்டாதான், நீங்க எந்த பூவை சமர்ப்பணம் பண்ணினாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிடுறாங்களே, ஏன் கண்டங்கத்திரி பூவை மட்டும் வேண்டாம்னு சொன்னீங்க அப்படின்னு. அதுக்கு ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானம் என்னன்னா, பகவான் கண்டங்கத்திரி பூவை ஏற்றுக்கொள்ள தயாரா தான் இருக்கார். பக்தன் ஏதாவது முட்டா பையன் நான் பகவானுக்கு கண்டங்கத்திரி பூ படிக்கிறேன்னு போய் அவங்க கையில உள்ள குத்திக்க கூடாது என்பதற்காக பகவான் கண்டங்கத்திரி பூ வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அப்போ நம்முடைய ஆச்சாரியர்களும் நம்முடைய பகவானும் பக்தர்கள் மேல அவ்வளவு அன்பு வச்சு அவர்களுடைய சௌரியத்தை பார்த்து திருத்துகிறான். இவ்வளவு வசதி இருந்தும் நாம் இறைவனுடைய நாமத்தை சொல்லவில்லை, அவருடைய புகழை கேட்கவில்லை, அவருடைய பிரதாபங்களை எல்லாம் சொல்லவில்லை அப்படின்னு சொன்னா குற்றம் பகவானோட. ஒருத்தன் தாடி வச்சிருந்தானா, அவன் சொன்னானா இந்த ஊர்ல பார்பர் ஷாப்பே கிடையாது அப்படின்னா. எதுக்கிறவர் சொன்னாரா, இந்த ஊர்ல பார்பர் ஷாப் இருக்குப்பா, நீ போகல, அதனால உனக்கு இவ்வளவு பெரிய தாடி இருக்கு அப்படின்னு. அப்போ இறைவனுடைய அருள் எங்க இருந்தாலும் கொட்டி கிடக்கிறது. நாம் அதை போய் அனுபவிக்கல அப்படின்னா குற்றம் இறைவனுடையதான். வேதத்திலேயே ஒரு பகுதி சாமவேதம். இப்ப அடுத்தது பிள்ளையார் சதுர்த்தி வரப்போகுது. பிள்ளையார் சதுர்த்தி சாமவேத உபாகரமம் ஆரம்பிக்கிற நாள். அந்த சாமவேதத்தினுடைய மைய கருத்து என்ன? தத்துவமசி ஸ்வேதகேதோ, நீதான் அந்த பரம்பொருள். அந்த அவர் சொல்ற போது வேதம் சொல்லுகிறது, ஒரு பூமியில ஒரு பெரிய தங்க புதையல் இருக்கு. ஒரு தரித்திர பிச்சைக்காரன்
அந்த பூமி மேல பல மடங்கு நடக்கிறான். அவன் காலுக்கு அடியிலேயே அந்த தங்க புதையல் இருக்குன்னு அவனுக்கு தெரியலையே, இது என்ன பரிதாபம் அப்படின்னு வேதம் ஆச்சரியப்படுகிறான். ஆகவே நமக்கு எவ்வளவு கிட்ட இவ்வளவு பெரிய மகிமை இருந்தாலும், இறைவன் இருந்தாலும், இறைவனுடைய புகழ் இருந்தாலும், நாம் கொஞ்சம் போல முயற்சி செய்து அவனை அடைய வேண்டும். இதுதான் ஆச்சாரியனுடைய பெருமை. இதற்காகத்தான் அந்த வயசுலையும் அந்த ஆச்சாரியர்கள் கால் தேய, செருப்பு தேய, தங்களுடைய சௌகரியங்களை எல்லாம் விட்டு, எல்லா இடத்துலயும் ஒரு மாதிரி வசதி இருக்குமா? தங்களுடைய ஆச்சாரிய பீடத்தில் இருந்தா எவ்வளவு வசதி. அவங்க நடந்து அந்த சுவாமியையும் தூக்கிண்டு எங்கேயாவது தொலை தூர கிராமத்துல போனா சில சமயம் 3 மணி வரலையும் பூஜைக்கு வேண்டிய பொருட்களே கிடைக்காது, பூஜையே ஆரம்பிக்காது. 3 மணிக்கு அப்புறம் பூஜை ஆரம்பிச்சு பூஜை முடிச்சு அவங்க ஒரு புடி சோத்த வாயில போடக்குள்ள பொழுது அஸ்தமிச்சு போடும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த ஆச்சாரியர்கள் நடந்து ஊர் ஊரா போய் மக்களை பார்த்து உபதேசம் பண்ணி தங்களுடைய அந்த இஷ்ட தேவதை பூஜா மூர்த்தி அவர்களுக்கெல்லாம் காட்டி பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு காட்டி, அப்படி நம்ம பண்பாட்டை 1000 ஆண்டுகளாக வளர்த்து வந்திருக்கிறார்கள். அதுவும் பகவான் என்ன பண்ணிருக்கிறார், வேத காலத்துல சத்திர யாகம்னு ஒரு யாகம் 12 வருஷம் 15 வருஷம் யாகம் நடக்கும். அதற்கு பிறகு இப்படி எல்லாம் பெரிய பெரிய யாகத்தை பண்ண மாட்டான் அப்படின்னு ராமரா கிருஷ்ணரா அவதாரம் பண்ணின போது அந்த அவதாரத்தை பார்க்கறதுக்கு அயோத்திக்கு போவாங்க. அந்த அவதாரத்தை பார்ப்பதற்கு வடபதரிக்கு போவாங்க. அந்த அவதார புருஷர்களே நம்மை பார்ப்பதற்கு நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கு அடுத்தது நீ உங்க ஊர்லயே இறைவனுக்கு ஒரு கோயில் கட்டிக்கும், ராமருக்கோ கிருஷ்ணனுக்கோ சிவனுக்கோ ஒரு கோயில் கட்டி உங்க ஊர்லயே அந்த சுவாமியை பார்த்துக்கோ. இப்படி பண்ணினாங்க. இதுவும் முடியலையா, நீ இறைவனுடைய நாமத்தையாவது சொல்லி. நீங்க நம்ம ஆன்மீகத்தினுடைய வரலாற ஆரம்பத்திலிருந்து இன்றைய வரலையும் பார்த்தா படிப்படியாக இறைவன் தன்னை அடையும் வழியை எளிமைப்படுத்தி கொண்டே இருக்கின்றான். அதுதான் நம்ம இந்து மதத்தினுடைய வரலாறு. வேத காலத்துல இறைவனை பார்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ அந்த கஷ்டத்துல 1000 பங்கு கூட இன்னைக்கு கிடையாது. அப்படி மகான்களுடைய ஞானிக்கு ஆத்மீகமே மதம் என்று கீதை சொல்லுகிறது. ஞானி என்பது பகவானுடைய சுரூபமே தான். பகவானை பார்த்தா ஞானியை பார்க்க வேண்டாம், ஞானியை பார்த்தா பகவானை பார்க்க வேண்டாம். அப்படி ஞானிகள் எல்லாம் பகவானுடைய உருவமே என்று பகவானே கீதையிலே சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஞானிகளை தரிசனம் பண்ணலாம், அவர்களுடைய குரலை கேட்கலாம். ஒரு ஞானி எவ்வளவு ஞானத்தை அப்படியே திரட்டி, எங்க வீட்டுல எல்லாம் பாலை காய்ச்சி திரட்டு பால்னு ஒண்ணு பண்ணுவாங்க. 5 கிலோ 10 கிலோ பாலை 1/2 கிலோ திரட்டு பாலா பண்ணிடுவாங்க. அதுல இருக்கிற அந்த சாரை எடுத்து சக்கரை போட்டு 10 கிலோ 1/2 கிலோவா குறுக்கிடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஞானிகள்லாம் இந்தியாவினுடைய ஞான வரலாற்றையே தாங்கள் உண்டு ஜெயித்துக் கொண்டு அதை பிறருக்கும் வாரி வழங்குகிறார்கள். அதுல ஒரு பெரிய மகான் தான் 44வது ஜீயர். அவர் ஸ்ரீரங்கம் வந்தார். ஸ்ரீரங்கம் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், அத்தனை உலகத்தில் உள்ள அத்தனை பெருமாள் கோயிலுக்கும் அங்கே இருந்துதான் சக்தி பரவுகிறது. யதா பூத பிரதக் பாவம் ஏகத்தம் அனுபஷதி தவத்தை தத்தை ஏவத்த விஸ்தாரம் பிரம்ம சம்பத்தி ததா. ஒவ்வொரு நாளும் சாயங்காலத்துல உலகத்துல இருக்கிற பெருமாள் கோவில் அத்தனுடைய கலைகளும் வந்து ஸ்ரீரங்கத்துல ஒடுங்கிடணும். அப்புறம் காலத்தால அந்த கலை போய் அந்தந்த கோயில்ல உட்கார்ந்துக்கும். அப்படி இந்த உலகத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கெல்லாம் மையம் ஸ்ரீரங்கம். அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கத்துக்கு கோபுரம் இல்லையே அப்படின்னு இந்த ஜியர் என்ன பண்ணினார், தன்னோட 87வது வயதுல அதை கட்ட ஆரம்பிச்சார். எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க, ஐயா சாமி உங்களுக்கு 87 வயசாது, இதுவோ டெக்னிக்கலி ரொம்ப கஷ்டமான காரியம். அந்த கோயில போய் நீங்க அதுவும் 13 நிலைகள் உள்ள இந்தியாவிலேயே பெரிய கோபுரம் 202 அடி கட்டுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சார். ஆனா அந்த மகானுக்கு என்ன மனோதைரியம், எல்லாம் ரங்கநாதர் பார்த்துப்பார் என்று சொல்லி தினம் லிப்ட்ல அந்த கல்லும் சிமெண்ட்டும் கான்கிரீட் மிக்ஸும் அந்த ஏற்று சொல்லுகிற அந்த லிப்ட்ல அந்த 87 வயசு தெரியவர் போய் அந்த உச்சி வரையில் வேலையை கண்காணித்து கும்பாபிஷேகம் பண்ணினார். அது இந்து மதத்தினுடைய வரலாற்றிலே இந்த சொல்லுவாங்க இல்லையா, பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும். உண்மையிலேயே பொன் எழுத்துக்கள்ல பொறிக்கப்பட வேண்டிய அப்படி அந்த அவருக்கு வந்து எனக்கு வந்து இந்த கட்டின கோபுரத்தை விட அந்த கட்டின அந்த ஜீருக்கு இருந்த சில பேர் ரங்கநாதன் பெறல.
அப்படிப்பட்ட ரங்கநாதனை நீங்க கோவிலுக்குள்ள போய் தரிசிக்கணும் அப்படின்னு இல்ல, எங்கே இருந்து பார்த்தாலும் நீங்க திருச்சி மலைக்கோட்டை தாண்டினா சரி, ஒரு 10 கிலோமீட்டர் பயணம் பண்ற வரலையும் எங்கே இருந்து பார்த்தாலும் அங்க இருக்கிற தென்னை மரங்களை போல 3 பங்கு உயரத்திற்கு அந்த ஸ்ரீரங்கம் கோபுரம் தெரியும். அதை கட்டின மகான் அகோபிலத்து ஜீயர். அடுத்தது இந்த ஜீவர்கள் என்னென்ன படியெல்லாம் பண்ணிருக்காங்க, அதுல கொஞ்சம் போன தடவை பார்த்தோம், அது பாதியில் நின்றுது. அவர்கள் நவ நரசிம்மர்களின் ஆலயத்தை புதுப்பித்தது. அந்த அகோபில இடம் இருக்கு பாருங்க, ஒரே காடு, ஒரே மலை, ஒரே ஏற்றத்தாழ்வுகள், ஒரே மலை பிளவுகள், நீர் சுனைகள். அங்க சாமான டிரான்ஸ்போர்ட் பண்றதோ, சாமான கொண்டு போறதோ, கோவில் அமைப்பதோ, அந்த பண்டிதர்களை அமைத்து இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவதோ, தினப்படி பூஜை பண்ணுவதோ ரொம்ப 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 கஷ்டம். அந்த காலத்துல சபரிமலை போவது, அமர்நாத் போவது, கைலாசம் போவது, அதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த மாதிரி இந்த அகோபிலத்துக்கு போறதும் கஷ்டம். இந்த நவநரசிம்மர்களுடைய ஆலயங்களையும் எங்கெங்க அது இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதையெல்லாம் புதுப்பித்தது இந்த ஜீயர்களுடைய பணி. திருமங்கை ஆழ்வாரின் பாடல் பெற்ற திருப்பதி நிலையர். வைஷ்ணவத்துல எத்தனையோ மகான்கள் இருந்தாலும் இது திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமை தனிதான். ஏனென்றால் அவர் ஒண்ணு நமக்கு நம்மாழ்வாருடைய பெருமையை உணர்த்தினார். அவருக்கு இந்த பாதுகா சித்தி என்று நினைச்ச இடத்துக்கு போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு வரம் கிடைக்கிறது. அதனால எங்க இருக்க முக்திநாத், அந்த முக்திநாத்தில் இருந்து தென்கோடியில் இருக்கிற அந்த திருப்பதி சாரம் வரை அத்தனை கோயில்களில் போய் அவர் தரிசித்திருக்கிறார், பாடி இருக்கிறார், புகழ்ந்திருக்கிறார். திருப்பதி சாரத்தை பத்தி பாடல, ஆனாலும் வந்திருக்கிறார். இந்த மாதிரி இந்த திருமங்கை ஆழ்வாருடைய பெருமை, அவர் பாடிய இந்த அகோபிலத்தை நிலை நிறுத்தியது. இதுதான் அவர் பாடின அந்த ஸ்தலம் என்று மக்களுக்கு காட்டியது. ராமானுஜரின் கருத்துக்களை பிரச்சாரம் பண்ண, ராமானுஜரை பத்தி படிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் ஒரு ஜென்மம் போறார். நேற்று ஏதோ ஒரு வைஷ்ணவ பரம்பரையில சில சடங்குகள், சில ரிச்சுவல்ஸ் பத்தி ஏதோ படிக்க வேண்டியிருந்தார். எவ்வளவு கடினமான சாஸ்திரங்கள், எவ்வளவு சிக்கலான சூத்திரங்கள், எவ்வளவு புரிந்து கொள்வதற்கே கடினமான உபனிஷதங்கள், அதையெல்லாம் ராமானுஜர் என்ன பண்ணியிருக்கிறார், அப்படியே தான் திரும்பி ஜெயிச்சு தன்னுடைய சீடர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தான் வாங்கி கொண்டு ரொம்ப எளிமையான பிராக்டிக்கல் மெத்தட் தான் கொடுத்தார். இந்து மதத்தினுடைய வரலாற்றுல ஆதிசங்கரர், ராமானுஜர், ராமகிருஷ்ண மடத்தினுடைய வரலாற்றுல ராமகிருஷ்ணானந்தர், இந்த சைவ ஆகமங்கள், இந்த பாஞ்சராத்திரம், வைகானதம் என்ற ஆகமங்கள் எல்லாம் சாதாரண நூல்கள் இல்லை. நம்ம கருத்துக்கும், நம்முடைய மனத்துக்கும், நம்முடைய வாய்க்கும், நம்முடைய அறிவுக்கும் எட்டாத மிகப்பெரிய உண்மைகளை ஒரு குழந்தையோட வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய மிக எளிமையான சடங்குகளாக, பூஜைகளாக மாற்றி தந்த பெருமை உங்களுக்கெல்லாம். பாஞ்சராத்திரம், வைகானதம் என்ற ஆகமங்கள், சிவபெருமான் பராசக்தி உபதேசித்துகள் 28 ஆகமங்கள், ராமானுஜருடைய பணி, ராமகிருஷ்ணானந்தருடைய பணி, அதுக்கப்புறம் சந்தான குறவர்கள் அப்படின்னு இந்த சைவத்துல சைவ ஆச்சாரியர்களுடைய பணி. அற்புதம்னா அற்புதம். ரொம்ப கஷ்டமான பேர். ஒரு உதாரணத்தை பின்னாடி நான் சொல்ல போறேன், அதுக்கதான் இவ்வளவு பூர்வ பீடிகை போட்டேன். அடுத்தது அப்படிப்பட்ட ராமானுஜருடைய கருத்துக்களை பிரச்சாரம் பண்ணுவது இந்த ஜீயர்களுடைய மிகப்பெரிய பணி. ராமானுஜரின் மாலோல நரசிம்மன் ஒரு விக்கிரமாக பறந்து ஜீயரின் கமத்தில் அமர்ந்தார். அப்ப இருந்து ஜீயர் இறைவா உன்னை நான் எப்படி வழிபடுவது என்று ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார் என்று அந்த முதல் ஜீயர் 1386 அவர் அப்படி தவிச்ச போது அங்க இருக்கிற மாலோல நரசிம்மன் ஒரு சின்ன விக்கிரகத்தில், ஏற்கனவே பலவும் சொல்லியிருக்கேன், இறைவனுடைய பெருமை அவர் மகத்தானவராக இருப்பது மட்டும் இல்ல, நம்முடைய அறிவுக்கு எட்டுகிற மாதிரி, நம்ம கைக்குள்ள எட்டுகிற மாதிரி, நம்ம மனதுல பிடிக்கிற மாதிரி தன்னை உருவத்தை சின்னது பண்ணிக்கிண்டு அறியேன் அறிவளவிற்கு அளவானது அதிசயமே. அப்போ பிரம்மசூத்திரத்துல இறைவன் நம்முடைய கட்டை விரல் அளவு இருக்கின்றான் என்பதை பற்றி ஆச்சாரியர்கள்லாம் பெரிய பெரிய உரைகள் எழுதியிருக்கிறார். இறைவனுடைய உருவம் கட்டை விரல் அளவு தானா? எந்த உருவத்தை எடுத்து வராக அவதாரமாக இந்த பூமியையே எப்படி தூக்கினாரோ, எந்த வாமன அவதாரம் எடுத்து இந்த 3 உலகத்தையும் காலால அளந்தாரோ, அவருடைய உருவம் ஒரு கட்டை விரல் அளவா. ரொம்ப பெரிய வடிவம் காட்டினா மக்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால இறைவன் என்ன பண்ணினார்,
தன்னுடைய கருளினாலே எந்த உருவத்தை நம்மால ஆராதிக்க முடியுமோ, எது மேல நம்மளால மனத்தை ஒருமைப்படுத்தி கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமோ, எதுல ஒரு வழக்கு பாலாலையும் நாம் அதிக அபிஷேகம் பண்ண முடியுமோ, எதுக்கு ஒரு சின்ன திராட்சை பழத்தையோ கற்கண்டையோ வச்சு நிவேத்தியம் பண்ண முடியுமோ, அப்படி தன்னுடைய உருவத்தை குறுக்கி கொண்டார். அர்ஜுனன் என்ன பண்றான் கீதையில, கிருஷ்ணா உன்னுடைய சாதாரண வடிவத்தை பார்த்து பார்த்து எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, உன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டு. கிருஷ்ணர் பார்த்தா இதெல்லாம் வேண்டாம, இந்த வம்பு, இந்த கிருஷ்ணரையே நீ வணங்க பேசாம இந்த விஸ்வரூபம் எல்லாம் உனக்கு தாங்காது. உடனே இல்ல நீ காட்டிதான் ஆகணும் அப்படின்னு அன்புக்கு ஒரு உரிமை உண்டு. அந்த அன்பினால அர்ஜுனன் என்ன பண்ணினான், கிருஷ்ணரை கட்டாயப்படுத்தினான். சரி கேட்டியா, உனக்கு தரேன் என்று சொல்லி ஒரு விஸ்வரூபம் எடுத்தான். இந்த விஸ்வரூபத்தை பார்த்த உடனே அர்ஜுனன் அப்படியே பயந்து போட்டான். ஒரு புயல் காற்று மாதிரி, ஒரு வீசும் வடவாதிரி மாதிரி, அனைத்தையும் அழைக்கும் காலனை போன்ற, அனைத்தையும் காலால் விதிக்கின்ற ஒரு யமனை போல அத்தனையும் இந்த விஸ்வரூபத்துக்குள்ள பாக்குறான். சரி, இவரை பார்த்தா உடம்பெல்லாம் நடுங்குது அப்படின்னு கண்ண மூடிட்டா, கண்ண மூடின அப்புறமா அவனுக்கு அதே விஸ்வரூபம் தெரியும். கண்ண திறந்தா அந்த விஸ்வரூபம், கண்ண மூடினா அந்த விஸ்வரூபம். என்னதான் பண்ணுவோம்? ஐயோ வேண்டாம்பா கிருஷ்ணா, எனக்கு உன்னுடைய அந்த பழைய கோனாரி வீட்டு கோவிந்தன்னு சொல்றமே, அந்த யசோதா வீட்டுல வளர்ந்தியே, அந்த நந்தகோபால் வீட்டுல வளர்ந்தியே, அந்த தேவிக்கு வசுதேவனுடைய குழந்தையா இருந்தியே, அந்த சின்ன சௌமிய வடிவம் அப்படிங்கிறீங்க, அந்த சின்ன வடிவத்தை காட்டு பார்க்கணும். நான் அப்பவே சொன்னேன்ல, அதனால இந்த பெரிய வடிவத்தை எல்லாம் காட்டினா தாக்க முடியாது அப்படின்னு. அப்போ இறைவன் என்ன செய்கிறார், பெரிய வடிவத்தை காட்டினா ஆமா நம்மளால தாங்க முடியாது, சின்ன வடிவத்தை காட்டினா ஆமா கடவுளை இப்படிதான் இருப்பாரோ, அம்மாவை கடவுளாக வணங்க அப்படின்னு இப்படிதான் இருப்பாங்களோ எங்க அம்மா, கடவுள் இப்படிதான் இருப்பாரு என்று அவமானப்படுத்துவோம். அவஜானந்தி மாமூடம் மானுஷம் தனும் ஆசிரித்தம் என்கிறான் கண்ணன் கீதையில். மனித வடிவம் எடுத்தா கடவுளா அவமானப்படுத்துறோம். சரின்னு ஒரு பெரிய அக்னி வடிவமோ, ஒரு சுனாமி வடிவமோ, ஒரு பெரிய காற்று வடிவமோ எடுத்து ஒரு 10,000 பேரை பண்ணா, அப்பா உன்னுடைய கூட உருவங்கள்லாம் வேண்டாமா, உன்னுடைய பழைய உருவத்தையே காட்டு அப்படின்னு. பழைய உருவத்தை காட்டினா அதை மதிக்க மாட்டேன், பெரிய உருவத்தை காட்டினா அதை தாங்க மாட்டேன். கடவுள் தான் என்ன பண்ணாரு பாவம். ஆகவே அர்ஜுனன் முதல்ல கேட்டு எனக்கு விஸ்வரூபம் என்று சொல்லிட்டு, அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு அந்த சௌமிய ரூபம் சாதாரண இந்த கோனாறு வீட்டு கோவிந்தன் வடிவத்தையே காட்டுப்பார். ஆகவே அந்த பெருமை எல்லாம் மக்களுக்கு உணர்த்து. இந்த மாலோக நரசிம்மனுடைய பெருமை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார் என்ற ஆச்சாரியருடைய கையில ஒரு சின்ன ஒரு விக்கிரகமா வந்து உட்கார்ந்தார். அதை எங்க போனாலும் ஏரோப்ளேன்லாம் எடுத்து போறாராம் அந்த ஆச்சாரியர். அதை பத்தி எழுதியிருக்காங்க ஒரு பெரியவர். அப்படி எங்க போனாலும் அந்த ஆச்சாரியார் அந்த பூஜா விக்கிரகத்தை எடுத்து கொண்டு போவார். அப்படி தன்னுடைய உருவத்தை சுருக்கிக் கொள்ளுகின்ற பெருமை அந்த மாதோட நரசிம்மருக்கு உண்டு. அந்த முதல் சீடராக முதல் சீடரின் அன்னமாச்சாரியார் 700 பாடல்னு சொல்றாங்க, சில பேர் 500 சொல்றாங்க. அதுல 150 அகோபிலத்தை பத்தது. இந்த பாடல்களை எல்லாம் செப்பு ஏட்டுல எழுதி ஒரு வளையத்துல போத்து திருப்பதியில ஒரு பெரிய அன்னமாச்சாரிய பண்டாரகம் அப்படின்னு ஒரு ரூம் கட்டி அதுல வந்து ஜாக்கிரதையா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னமாச்சாரியரை பத்தி ஒரு சினிமா கூட இவன் ரங்கராஜன் எனக்கு வந்து சிடி கொடுத்தாரு, பல தடவை பார்த்தேன். ரொம்ப மியூசிக்கலி வெரி ரிச். இத்தனைக்கும் அன்னமாச்சாரியருக்கு ரொம்ப சங்கீதம் தெரியாது, அவரை போயிட்டு தான். பிற்காலத்துல வந்த பெரியவர்கள் தான் அன்னமாச்சாரியோட பாடல்களுக்கெல்லாம் ராகம் போட்டு இப்ப நம்ம கேட்கிற பாடல்கள் எல்லாம். அதுல முக்கியமா வந்து எம்.எஸ். சுப்பலட்சுமி, நேருநூரி கிருஷ்ணமூர்த்தி, பிரியா சிஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து அன்னமாச்சாரியருடைய பாடலை. அப்புறம் வந்து ஒரு பாலகிருஷ்ணா அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப குரல் ரொம்ப பிரமாதம். இவங்கெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு அன்னமாச்சாரியாருக்கு தொண்டு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் அந்த பெருமையெல்லாம் யாருக்கு போய் சேரும்? அந்த அகோபிலத்து ஜீவர்களுக்கு தான் போய் சேரும். அந்த அன்னமாச்சாரியாருடைய பாடல்கள் இன்றைக்கு நமக்கு இருக்கின்றன அப்படின்னு சொன்னா எத்தனை வருஷம் ஆச்சு? 1380 இருந்து 620 + 24 684 650 வருஷம் நமக்கு
அந்த இசை பொக்கிஷத்தை, கவிதை பொக்கிஷத்தை, இலக்கிய பொக்கிஷத்தை பாதுகாத்து நம்ம வரையும் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. இதுதான் ஆச்சாரிய பீடங்களுடைய மகிமை. இன்னைக்கு திருக்குறளை பத்தி பேசுறோமே, இந்த திருக்குறளை சங்க காலத்திலிருந்து இன்று வரை நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்தது எது? சைவாதீனர். இந்த 4000 பிரபந்தத்தை அவ்வளவு கஷ்டப்பட்டு நாகமணிகள் சுவாமிகள் கண்டுபிடிச்சார, அதை நம்ம வரையும் கொண்டு வந்து கொடுத்தது யாரு? இந்த ஆச்சாரிய பீடங்கள். அந்த மாதிரி வேதாந்த நூல்களை நம்ம கிட்ட கொண்டு வந்தது ஆச்சாரிய பீடங்கள். எந்த அளவுக்கு ஆதிசங்கரர் கீதைக்கு எழுதிய உரைக்கு முக்கியத்துவம்னா, நிறைய பேரு கீதையை எழுதினவரே கிருஷ்ணர்ல ஒண்ணும் இல்ல, ஆச்சாரிய சங்கரர் தான் கீதையை எழுதினார் அப்படின்னு கூட சில பேர் எழுதிட்டாங்க. அது தப்பு, அது வேற விஷயம். எதுக்கு சொன்னேன்? அந்த அளவுக்கு இந்த ஞானங்களை எல்லாம் காப்பாற்றி நம்ம வரையும் கொண்டு வந்தது இந்த மகான்களுடைய மிகப்பெரிய. அவங்க இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி 50,000 தேவார பாடல்கள்ல 7,000 போக மிச்சம் 43,000 சிதம்பரத்துல கரையா அரிச்சு சுவாகா பண்ணிடுச்சோ, அந்த மாதிரி இந்த பாடல்கள், இந்த 60 நூல்கள் எல்லாம் இந்த கரையானுக்கு விருந்தாக இருக்கும். அகோபில மடத்திற்கு 49 கிளைகள் இந்தியா முழுக்க இருக்குதான. அந்த ஆச்சாரியர்கள் அங்க போறார்கள். நான் இன்னைக்கு திருப்பூர்ல அன்னைக்கு போனேன். அங்க அகோபில மடத்தினுடைய கிளை இருக்கிறது. ஸ்ரீரங்கத்துல கும்பகோணத்துல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆதனூர் என்று கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கு. அதே மாதிரி நம்ம திருவல்லிக்கேணியிலேயே கேந்திரத்துக்கும் பார்த்தசாரி பெருமாள் கோயிலுக்கு நடுப்புற மடத்தினுடைய ஒரு கிளை இருக்கிறது. நரசிம்ம பிரதிஷ்டை. அங்க வந்து சக்கராயுத பிரதிஷ்டை, நல்ல அத்தியாயனங்கள், அதெல்லாம் அந்த பக்கத்தை தாண்டி போனா 300 கிலோ போட்டு போடும். அப்பதான் இப்படிப்பட்ட அருள் செல்வத்துக்கு நம்ம யோகிதையுடைய வாரிசுகள் ஆகும். எதை நம்ம கொண்டாடுறோமோ அதைதான் பகவான் நமக்கு திரும்ப திரும்ப கொடுப்பான். அந்த நல்லதை நம்ம போற்றவில்லை, கொண்டாடவில்லைன்னா அப்படிப்பட்ட மகான்களை நம்ம கிட்ட அனுப்புவானா? இவர்களால் லாயக்கே இல்லை, அவங்களாம் லாயக்கு அப்படின்னு நம்ம கொண்டாட வேண்டும். அப்படிப்பட்ட நல்லவர்களை நாம் போற்றி அவர்களிருந்து பாடல் கட்டானா திரும்ப திரும்ப அந்த மகான்களை நமக்கு அனுப்பி கொள்வோம். இந்த நல்ல மலை அந்த ஜில்லா இருக்க நல்ல அப்படின்னா கருப்பு அர்த்தமா. அந்த நல்ல மலை ஆலயங்களையும் விஷ்ணு ஆலயங்களையும் கொண்டு மரகத சொர்க்கம் என்று அது வந்து அந்த ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தோடைய அந்த டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அதை ஒரு எமரால்டு பாரடைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் டூரே போட்டு கொடுத்துருக்காங்க. அங்க போனா எல்லாத்தையும் அழைத்து கொண்டு போவார்கள். அப்புறம் அகோபிலத்திலேயும் அல்லகண்டாவிலேயும் நல்ல தங்க இடங்கள் அமைத்திருக்கிறார்கள். இது பக்தி உள்ளவர்களா இருந்தா அந்த அகோபில ஜீவருடைய மடத்திலேயே நம்ம தங்க வத்தி கொடுப்பாங்க. நாங்க எல்லாம் போனபோது அங்கதான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டோம். அடுத்தது 2017 இந்த 9 ஆலயங்களும் புதுப்பிக்கப்பட்டு சாலைகள் போடப்பட்டு அனைவரையும் வந்து தரிசிக்க வழி வகுப்பட்டது. புது டெக்னாலஜினால என்ன லாபம் அப்படின்னு சொன்னா, சபரிமலை 1950 எங்க அப்பா போனபோது எல்லாரும் எங்க அப்பா திரும்பி வருவாரா அப்படின்னே கவலைப்பட்டாங்க. அவர் திரும்பி சபரிமலை பார்த்துட்டு வந்த உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிற பல கிராமத்து ஜனங்கள் எங்க அப்பாவை பார்க்க வந்துட்டாங்க. இவர் சபரிமலை பட்டு உயிரோட திரும்பி வந்துட்டாராம், அங்க புலி கரடி எல்லாம் இவர் சாப்பிடலையா அப்படின்னு. அந்த அளவுக்கு கஷ்டமா இருந்தது. அந்த மாதிரி இந்த சதுரகிரி, அந்த மாதிரி அமர்நாத், அத மாதிரி வைஷ்ணவ ஆலயம், அந்த மாதிரி கைலாசம். இப்ப ஜனங்கள் எவ்வளவு சௌரியமா போறாங்க, எவ்வளவு வசதி இருக்கிறது. பாமர மக்கள், நான் இப்ப உறுதி பெற்ற உட்கார்ந்து இருக்கிற போது ஒரு பாட்டி, நான் 5 தடவை கைலாசத்தை பிரதர்ஷனம் பண்ணியிருக்கேன், இன்னொரு தடவை நான் போக மாட்டேனா அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படின்னு. அப்பவே இந்த பாட்டிக்கு 70-75 வயசு இருக்கும். அப்படி அணுகுதற்கிடையும் சுலப அப்படின்னு விஷ்ணு பகவானுக்கு ஒரு நாமமே உண்டு. அப்ப அணுகுவதற்கு எளியவன், சௌமிய, அன்பு நிறைந்தவன். ஆகவே அணுகுவதற்கு எளிதாக இருக்கும்படியாக இந்த டெக்னாலஜி இந்த கோயில்களை எல்லாம் நமக்கு பண்ணி கொடுத்திருக்கிறது. அதுல 2017 இந்த 9 ஆலயங்களையும் புதுப்பிச்சு நான் வந்து ஒரு வார்த்தையில சொல்லிட்டேன். அந்த ஆலயத்துக்கு கற்களை எடுத்துக்கொண்டு போவதே கஷ்டம்.
அந்த பூசாரி அங்க போவதே கஷ்டம், அங்க பூஜை திரவியங்களை எடுத்துக்கொண்டு போவதே கஷ்டம். அவ்வளவு கஷ்டம் அந்த இடத்தை கட்டுவது. விவேகானந்த ராக்னி முறையை கட்டுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அதை காட்டணும் பல பங்கு கஷ்டம். செங்குத்தா மலை மேல ஏறணும், நீண்ட தூரம் போகணும், புலி சிங்கமும் வரும். அதெல்லாம் கடந்து போய் அந்த கோயில்களை எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்ப்பதற்கு வசதியாக எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து வந்திருக்கிறார்கள் சொன்னா அதனுடைய முழு பெருமையும் இந்த ஜீயர்கள் தான் சேரும். யோகானந்த நரசிம்ம ஆலயத்தில் நவ நரசிம்மர்களின் உருவச்சிலை அமைக்கப்பட்டது. இது நம்ம மதத்துல ஒரு பெருமை. அப்ப காசி விஸ்வநாதர் அப்படின்னா இந்தியாவில 100 இடத்துல காசி விஸ்வநாதர். கைலாசநாதர் அப்படின்னா இந்தியாவில இருக்கிற அத்தனை சிவன் கோவிலையும் கைலாசநாதர் கோவில் இருக்கும். அந்த மாதிரி இந்த நரசிம்மருடைய அந்த நவ நரசிம்மருடைய அவதாரங்கள். இதுல இன்னொரு வேடிக்கை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரி ஆலயத்துல, கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒவ்வொரு சிவாலயத்திலையும் நரசிம்மருடைய வடிவம் இல்லாத சிவாலயமே கிடையாது. அப்படி நீங்க பிரதர்ஷனம் வரும்போது பின் மாடத்துல நரசிம்மருக்கும் சிவனுக்கும் என்ன சம்பந்தமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் நரசிம்மர் இல்லாத சிவாலயமே பார்க்க முடியாது. உங்களுக்கு தெரியும், பாண்டிய தேசத்தை பொறுத்த வரலையோ அனுமானுடைய உருவச்சிலை இல்லாத சிவன் கோயிலை பார்க்க முடியாத. அப்படி இந்த சிவாலயம்னு சொன்னா நரசிம்மருக்கு முக்கியத்துவம், அனுமாருக்கு முக்கியத்துவம். அப்படி நம்ம கோயில்கள் எல்லாம் சமய ஒற்றுமைக்கு அவ்வளவு பெரிய தொண்டாற்றி இருக்கிறார்கள். அப்ப இந்த யோகானந்த நரசிம்மர் ஆலயத்துல இந்த நவ நரசிம்மர்களுக்கு உருவங்கள் வச்சு ஒரே இடத்துல நீங்க அந்த நவ நரசிம்மரையும் தரிசனம் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க நவ திருப்பதியில தெம்பிரி பேரை போனீங்க அப்படின்னா அந்த ஒரு கோவில்ல தான் விஷ்ணுவோட 10 அவதாரங்களுக்கும் கல்லால செஞ்ச உருவச்சிலைகள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படி வரிசையா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க, நிலையை நிறுவி இருப்பாங்க. ஒரே கோவில்ல 10 அவதாரங்களுக்கும் அந்த உருவச்சிலைகள் ரொம்ப அழகாக நல்ல சிற்பத்தன்மையுடன் கையப்பட்டு ஒரே இடத்துல நீங்க 10 அவதாரங்களையும் அப்படியே விழுந்து நமஸ்காரம் பண்ணலாம். அப்படி நம்முடைய ஒவ்வொரு கோவிலும் கொஞ்சம் கூர்த்து பார்த்தா கலை பொக்கிஷங்கள், புராண பொக்கிஷங்கள், ஆன்மீக பொக்கிஷங்கள், தத்துவ பொக்கிஷங்கள், அப்படி நம்முடைய கோயில்களை எல்லாம் நம்ம பெரியவர்கள் கட்டி நமக்கு தந்திருக்கிறார்கள். அச்சலாச்சல வேறு மலையின் உச்சியில் உக்ரஸ்தம்பம் என்ற ஒரு கொடிமரம் நிலைக்கப்பட்டது. எங்களால போக முடியல. அதுல அந்த பிரகலாதன் பிறந்த இடம்னு சொல்லி ஒரு பெரிய சுவர், அது படம் போட்டுக்காக பாருங்க. அந்த இந்த படத்துல மேல இருக்கிற சுவர், அதுலயே என் கூட வந்த பத்ரி, பாலசுப்ரமணியம் எல்லாம் நடந்து அது மேலேயே போறாங்க. என்னால அதெல்லாம் போக முடியாது, தைரியம் இல்லை. ரொம்ப ஒரு 1.5 அடி அகலம் தான் இருக்கும் அந்த பிரகலாதனுடைய மாளிகை என்று சொன்னார்கள். அப்படி அந்த அச்சலாச்சல வேறு உச்சியில இன்னொரு மலை, உக்ரஸ்தம்பம்னு ஒரு இடம். அந்த இடத்துல கொடி நட்டுருக்காங்க. அந்த இடத்துலதான் மலை பிளந்து நரசிம்மர் அந்த தூண்ல இருந்து வெளியில வந்த இடம் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு உக்ரஸ்தம்பம் என்று ஒரு கொடியை நாட்டியிருக்கிறார்கள். ஒரு கம்பத்தையும் நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். ரொம்ப போவதற்கே கஷ்டம். இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்ம ஜனங்களுக்கு நரசிம்ம அவதாரம் ஆதேஷ அவதாரம், அது வேறு நமக்கு நம்பிக்கை என்பதை எடுத்து காட்டுகிறது. எங்கு நரசிம்மரின் பாத சின்னம் பார்க்கப்படுகிறது, இங்க நரசிம்மருடைய பாதம் காட்டப்படுகிறது. ஆகவே 21வது ஜீயர் 1வது ஜீயரை பற்றி அடைக்கல பத்து என்னும் 10 பாடல்கள் எழுதினார். அப்போ இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னாக்க ஆச்சாரியன் திருவுரு. ஆச்சாரியர்களிடத்துல நம்ம பக்தி இல்லாம நம்ம இறைவனை பார்க்க முடியாது. அதனால நான் உபநிஷத்தை நேர்ல படிச்சுக்கிறேன், என்கிட்ட 10 கமெண்ட்ரி இருக்கு, நான் உபநிஷத்தை அப்படி இல்லை. நம்ம குரு பரம்பரையின் படிதான் உபநிஷத்தை அணுக முடியும். அந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு போனா நம்ம குரு பரம்பரை படிதான் அந்த கோவில்ல நம்ம அர்ச்சனை ஆராதனை பண்ண முடியும். ரங்கராஜன் சாரும் நானும் உடுப்பிக்கு போயிருந்தோம். நல்ல பசி, நல்ல சாப்பாடு போடுவாங்க அப்படின்னா அங்க இருக்கிற அந்த போஜனசாலை ரொம்ப நல்லா இருக்கும். அங்க போனாக்க சார் இன்னைக்கு ஏகாதசி, இன்னைக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு அந்த பலகை எல்லாம் நல்லா தொடச்சி தள்ளி விட்டு அலப்பி எல்லாம் வரிசையா வச்சுட்டு இருந்தாங்க. அந்த குரு பரம்பரைக்கு அவ்வளவு முக்கியத்துவம். அப்போ நம்ம மதத்துல
இந்த திருவிழாக்கள், இந்த உற்சவங்கள், இந்த பூஜை முறைகள், திரும்ப சொல்றேன், திருவிழாக்கள், உற்சவங்கள், பூஜை முறைகள் நம்ம குடும்பத்துல எப்படி பல தலைமுறைகளாக அதையெல்லாம் அனுஷ்டித்து நம்ம வகையில் கொண்டு வந்து வச்சிருக்காங்களோ அதுலதான் நம்ம போகணும். அப்பதான் நம்ம மூதாதையர்கள் செய்த தவத்தினுடைய பயனெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆகவே பகுநாம் ஜென்மநாமத்த ஞானவான்மான் பிரபத்தியத்தை, பல பிரிவுகளுக்கு பிறகு ஞானவானுக்கு நான் கிடைக்கிறேன் என்று கண்ணன் சொல்லுகிறானே, அந்த முயற்சி எப்ப தொடங்கிச்சு? எந்த மூதாதையர் எங்க குடும்பத்துல ஒரு நல்ல குழந்தை பிறக்கும் அப்படின்னு இங்க பிறப்பதற்கு காரணமா இருந்தாங்களோ அப்பவே உங்களை கணத்தேற்றுகின்ற முயற்சி நடைபெற்று விட்டது. அதனால காஞ்சி பெரியவர் அடிக்கடி சொல்லுவார், நீ வேதாந்தம் படி, அத்வைதம் படி, விசிஷ்டாத்த பத்தி என்ன வேணாலும் பண்ணு, ஆனா அனுஷ்டானம் நடைமுறைன்னு வருகிற போது உங்க குடும்ப பழக்கம் என்னவோ அதை விடுறதற்கு உனக்கு உரிமை கிடையாது. ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய குடும்ப பேராசிரியர்கள்லாம் காஞ்சி பெரியரை பார்க்க வருவாங்க. சார் எங்களுக்கு சுவாமி எங்களுக்கு அத்வைதம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அத்வைதம் பிடிச்சிருக்கு இருக்கட்டும், ஆனா நடைமுறை அனுஷ்டானம்னு வருகிற போது அதனுடைய சடங்குகள், திருவிழாக்கள், விரதங்கள், அந்த பண்டிகைகளை கொண்டாடுகின்ற விரதங்கள் என்று வருகின்ற போது உங்க குடும்ப பாரம்பரியத்தை விடுவதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. எவ்வளவு பெரிய குண்டு பெயர்கள் இருந்தாலும் காந்தி பெரியவர் ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லுவார். ஏனென்றால் நம்ம எத்தனை பெரியவர்கள் பண்ணின தவத்தின் விளைவாக நாம் இந்த குடும்பத்துல பிறந்திருக்கிறோம். அப்படி அவ்வளவு சொத்தையும் நம்ம பாட்டுல நம்முடைய முட்டாள்தனத்தினால வேண்டாம்னு விட்டுலாமா? அதுக்கு ஆச்சாரியர்கள் அனுமதிப்பார்களா? அதனால நீங்க உபநிஷதம் படிக்கலாம், வேதம் படிக்கலாம், அக்கார்டிங் டு தி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் யுவர் ஃபேமிலி. இது நம்ம பண்பாட்டுல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால உபநிஷதம் நேர படி. ஆனா நீங்க எந்த குரு பாரம்பரியத்துல வந்திருக்கீங்களோ, சங்கரவரோ, ராமானுஜரோ, மத்வரோ, வல்லபாச்சாரியாரோ, அதன்படி படுத்தி இன்டர்பிரிட்டேஷனுக்கு தான் உங்க வாழ்க்கையில செல்லுபடியாகும். அதுதான் உங்களுக்கு செரிக்கும். அதுக்குதான் நீங்க தபம் பண்ணி பிறந்திருக்கீங்க. ஆகவே இந்த ஆச்சாரிய பரம்பரை என்பதும் இந்த குரு பரம்பரை என்பதும் வம்சம் என்பது இன்னைக்கு பிண்டபித்து நம்முடைய மூதாதையர்களை நினைத்து 9 தலைமுறைகளுக்கு பிண்டம் போடுற நாள் இன்னைக்கு. அமாவாசைக்கு மறுநாள் சில நாட்களை பார்த்தா அந்த அமாவாசை கொஞ்சம் விசேஷம் இருக்கும். அப்படி இருந்தா பிண்டபித்திரு போட்டுருவோம். அப்படிப்பட்ட நாள் இந்த பிண்டபித்திரு. அப்ப அவங்க எல்லாம் இந்த குடும்பத்துல ஒரு நல்ல குழந்தை பிறக்கும். அவங்க கயாவுக்கு போய் ஒரு பிண்டம் போடுவாங்க. மூதாதையர்களுடைய முன்னேற்றத்துக்காக தபஸ் பண்ணுவாங்க. இறைவனுடைய நாமத்தை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குழந்தை பிறந்ததுனால அது எங்க குடும்பத்துல 21 தலைமுறை சொர்க்கத்துக்கு மோட்சத்துக்கு போகும் என்று அவங்க முயற்சி பண்ணி குழந்தைய வளர்த்திருக்காங்க. இதை பத்தி பாரதத்துல ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஜலத்காரு என்ற ஒரு முனிவன், அவன் கல்யாணமும் பண்ணிட்டு குழந்தையும் பெறல, சாமியாரா போய் மோட்சத்தையும் அடையல, அப்படியே சும்மா திரிஞ்சுட்டு இருக்கான். ஒரு மரத்தடியில போன உடனே அங்க பல சாதுக்கள் தலைகளை தொங்கிட்டு இருக்காங்க. நீங்களாம் யாரு? நீங்களாம் ஏன் தலைகளை தொங்குறீங்க அப்படின்னு அந்த ஜலத்காரு கேட்கிறார். உடனே அவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்க ஜரத்காரு ஒரு முட்டாளையா இருந்தான். அவனுடைய மூதாதைகள் இந்த ஜரத்காரு நல்ல திருமணம் செய்து கொண்டு நல்ல குழந்தைகளையும் பெறல, நல்ல கோயிலுக்கு போய் இறைவனை வழிபட்டு மோட்சத்தையும் அடைஞ்சு 21 தலைமுறைகள் கடையேத்தல. இந்த 2 பண்ணாத எங்க அந்த ஜரத்காரை பார்த்தா, அப்பா நீ பண்றது தப்புன்னு சொல்லுவோ அப்படின்னு சொல்றான். அப்பா ஜரத்காருக்கு தான் பண்ணின தப்பு முயற்சி வருகிறது. அப்புறம் ஜரத்காரு என்ற பெயருடைய ஒரு பெண்ணையை திருமணம் செய்து கொண்டு வம்சவிருத்தி பண்ணுகின்றான் அப்படின்னு வருகிறது. அதனால வேதத்திலேயே ஒரு நல்ல இளைஞன் அவனுக்கு ஆன்மீக ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொன்னா தன்னுடைய வம்சத்தை விருத்தி பண்ணுகின்ற நல்ல புத்திசாலி குழந்தைகளை பெற்று வளர்க்க வேண்டும் என்று வேதமே உத்தரவு போட்டு இருக்கிறது. அதனால இந்த ஜரத்கார மந்திரத்தை சந்தியாவந்தனம் காயத்ரி பண்ணுகிற போது பாம்புக்கடி போன்ற பாபங்களிலிருந்து நாம் விடுபடுவதற்காக இந்த ஜரத்காரோ என்ற மந்திரத்தை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த வம்ச விருத்தி, இந்த மூதாதையருக்கு விண்ட போடுகின்ற புனிதமான நாள். அப்படி ஒரு பரம்பரையை உண்டாக்குவது அப்படிங்கிறது எத்தனை இந்தியாவில் நீங்க தான் பார்த்திருப்பீங்க. எத்தனை பேரு நான் சமூக சேவை செய்யறேன், நான் பாவனை ஆரம்பிக்கிறேன் பார்ப்போம். 2 தலைமுறையிலேயே இடம் தெரியாம அப்படியே க்ஷீணிச்சு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல 46 தலைமுறை
நீங்க பூரி ஜெகநாத் போனீங்கன்னா 156 தலைமுறை, காஞ்சி மடம் போனீங்கன்னா 78 தலைமுறை, சிருங்கேரி மடம் போனீங்கன்னா 40 தலைமுறை. அப்படி அந்த ஆன்மீகத்தை தொடர்ந்து நம்ம வரலையும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு முயற்சி, எவ்வளவு தபசு, எவ்வளவு கான்சென்ட்ரேஷன், எவ்வளவு ஸ்ரத்தை. அவங்களுடைய அந்த தவத்தினுடைய லாபம் எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டாமா? அதெல்லாம் விட்டுலாம். ஆகவேதான் இந்த ஆச்சாரிய பீடத்திற்கு அவ்வளவு மரியாதை. பல்வேறு மன்னர்கள் இந்த ஜீர்களின் பணியை போற்றி வளர்க்கும் பொருட்டு நிறைய செல்வத்தையும் கிராமத்தையும் கொடுத்தனர்கள், கோயில்களை மீட்டு கொடுத்தனர். ஏற்கனவே சொன்னேன், இந்த ரங்கராய தேவருங்கிற அவருடைய காலத்துல இந்த முஸ்லிம்கள் இந்த அகோபில மடத்தினுடைய கோயில் எல்லாம் அப்படியே ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணதேவராயருடைய வம்சத்துல இந்த ரங்கராய தேவருங்கிறவர் தான் சண்டை போட்டு இந்த கோவில் எல்லாம் மீட்டு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட பணிக்கெல்லாம் தூண்டுகோலாக இருந்தவர்கள் ஜீயர்கள். அகோபில மடம் 1398 அகோபிலத்தில் துவங்கப்பட்டது. 1360 பரகால மடம் மைசூரில் துவங்கப்பட்டது. பிள்ளை லோகாச்சாரியார் தென்கலை வைஷ்ணவத்தின் நிறுவனராக கருதப்படுகிறார். இந்த தென்கல வைஷ்ணவத்துக்கும் வடகல வைஷ்ணவத்திற்கும் உள்ள பேதத்தை பத்தி அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு ஸ்ரீமான் ரங்கராஜன் சொன்னார். திருப்பதி பத்தி பேசுற போது பார்ப்போம். இப்போதைக்கு ரெண்டுக்கும் ஒத்துமை என்னங்கிறத பார்ப்போம். 2 பேரும் வேதத்தை ஏற்றுக்கொள்கிறார். 2 பேரும் 4000 ஜீவ பிரபந்தத்துக்கும் ஆழ்வார்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். 2 பேரும் சத்சங்கத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்க திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில அந்த வலம் வருகின்ற அந்த கோஷ்டின்னு சொல்லுவாங்க. அதுல ஒருத்தர் அந்த கோஷ்டிக்கு வரல அப்படின்னு கூட மத்தவங்க வீட்டுக்கு போய், ஏன் சுவாமி இன்னைக்கு வரல, உங்க குரல் மட்டும் தனியா வலிச்சுது. ராமகிருஷ்ணன் சொல்ற 50 பேர் சேர்ந்து ஒரு நல்ல நாமத்தை சொன்னா அந்த ஒரு குழந்தையோட அம்மாக்கு தான் குழந்தையோட குரல் மட்டும் தனியா தெரியுமா? அந்த மாதிரி நம்ம இத்தனை பேரோட சேர்ந்து இறைவனுடைய நாமத்தை சொன்னா இறைவனுக்கு நம்ம குரல் மட்டும் தனியா தெரியும். கூட்டத்தோட குரல் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இத்தனை பேர் இருக்கிற போது நாமம் சொல்லாத இறைவனுக்கு தெரிய போகுதுன்னா தெரியும் அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்றாங்க. எப்படி ஒரு அம்மாவுக்கு இத பத்தி அப்புறம் வாய்ப்பு கிடைச்சா சொல்லுவோம். அபினவ் குப்தர்னு ஒரு காஷ்மீர்ல ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவரை நான் சங்கராச்சாரியரோடையும் வேதாந்த தேசிகரோடையும் யாக்கியவல்யரோட தான் கம்பேர் பண்ணுவேன். அவர் சொல்றார், பார்ப்பது அப்படின்னு சொன்னா 1000 பார்த்தாலும் உனக்கு எது உதவுமோ அதை அடையாளம் கண்டுகொள்வது, பிரித்து உணர்வது, அதற்கு சேவை செய்வது, எல்லாம் சேர்த்துதான் பார்ப்பது அப்படின்னு. அப்ப பார்ப்பது அப்படின்னா கண்ணால பாக்குறதில்ல, இத்தனைக்கும் நடக்கிற அதனுடைய அடையாளத்தை புரிந்து கொண்டு அதுக்கு நம்ம என்ன சேவை செய்ய வேண்டும் என்று சொல்வது. அப்படிப்பட்ட அபினவகுப்தருடைய அந்த மகான்கள். ஆகவே இந்த அகோபில மடத்துல இந்த வடகலைக்கும் தென்கலைக்கும் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துல சமமான ஈடுபாடு இந்த கோஷ்டிக்கு. ஏன்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, இந்த திருக்கோவிலூர்ல ஏழ்வார், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார் 3 பேரும் ஒரு இடத்துல கூடி இருந்த போது 3 வைஷ்ணவம் ஒரு இடத்துல இருந்தா சுவாமி விஷ்ணுவே அந்த இடத்துக்கு 4வதாக வந்து விடுகிறார் என்று அவங்களுக்கு நம்பிக்கை. அதனால வைஷ்ணவர்கள் எப்போது ஒன்று சேர்ந்து கோஷ்டி 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 என்று பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால அந்த கோஷ்டி ரோட்ல வரும்போது மிகப்பெரிய பண்டிதர்கள் அம்மாமார்கள் எல்லாம் விழுந்து விழுந்து உடம்பு அந்த தெரு தூசி பட்டாலும் பரவாயில்லை என்று அந்த கோஷ்டியை விழுந்து உணங்குவார்கள். இது வடகலைக்கும் தென்கலைக்கும் உள்ள பெரிய ஒற்றுமை. அப்புறம் 2லையுமே பாஞ்சராத்திரம் இந்த மாதிரி இந்த ஆகமங்கள் 2க்கும் பொதுவாக உண்டு. ஆகவே அப்படிப்பட்ட இந்த ஒற்றுமையை நாம் வற்புறுத்தி வந்தோம். அதுக்குள்ள ஸ்பெஷாலிட்டி, தனித்தன்மை, அடையாளத்தை பத்தி நம்ம திருப்பதி பத்தி பேசுற போது ஸ்ரீமான் ரங்கராஜன் சொல்லுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அடுத்தது வைஷ்ணவத்துல இந்த பெரியவர்கள் தாங்கள் அனுபவத்தால பெற்ற அந்த பேரின்பம் இருக்கு பாருங்க, அதை சிஷியர்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு தீட்சை என்று பெயர். இந்த தீட்சை என்பதற்கு நம்ம பண்பாட்டில் ரொம்ப சிறப்பான ஒரு அர்த்தம் உண்டு. எப்படி ஆழவுழு ஈரமாக விதை என்று சாஸ்திரம் சொல்லும். அப்போ நம்ம மனத்தை உழுது, நம்ம மனத்துல கொஞ்சம் பக்தி இருக்கிற போதே
இறைவனுடைய நாமத்தையோ இறைவனுடைய மந்திரத்தையோ இறைவனுடைய வழிபாட்டு முறையோ நம்ம மனத்துல ஆழமாக விதைத்து விடுவார்கள் இந்த குருமார்கள். இதற்குத்தான் தீட்சை என்ற பெயர். அந்த தீட்சை பெற்ற பிறகுதான் அந்த பரம்பரையினுடைய திசை சொற்கள், அதுக்குன்னு உள்ள ஸ்பெஷல் நேம்ஸ். இப்ப நாராயண மந்திரம்னு நம்ம சொல்றோம். ஆனா வைஷ்ணவத்துல நாராயணா அப்படிங்கிற மந்திரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய குருவிடமிருந்து நாம் தீட்சை பெற வேண்டும். துவயம் அப்படின்னு ஒரு மந்திரம் உண்டு. அப்புறம் சரம ஸ்லோகம் என்று, சரமம்னா அந்த எக்ஸ்ட்ரீம் ஞானத்தினுடைய உச்ச நிலை. சர்வதர்மான் பரித்திஜ்ய மாமேகம் சரணம் என்றது. அகம்துவா சர்வபாபியோ மோக்ஷயிஷ்வாமி மாசுச்ச என்று கண்ணன் கீதையில சொல்கிறார். அழகனை யாவும் துறப்போனாக எனையே சரணம் புகுவாய் நீ, யாவும் பாவம் யாவும் நீக்கி மோட்சம் அருள்வேன் கலங்காதே. வைஷ்ணவத்துல இத சரம ஸ்லோகம், எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் நாலேஜ் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி விபீஷணன் ஸ்ரீராமனை சரணடைஞ்ச போது சக்கரதேவ பிரபன்னாய தவாத்மீதி தயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ எதாமியே தத்வர்த்தம். அம்மா யாராவது ராமா உங்ககிட்ட நான் சரணடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா உன்னை காப்பாத்துற பாயா எனக்கு வேலை. தெதாமியே தத் விரதம், இதுதான் என்னுடைய விரதம் அப்படின்னு சொல்ற. அப்போ ஒருத்தனுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுன்னா அடைக்கலம் கொடுத்தவனை காப்பாத்துறதுக்கு யோகியதை கொடுக்கணும். யோகியதை விடணும் இல்லையா? அந்த யோகியதை பகவான் விஷ்ணுக்கு மட்டும்தான். அதனால வைஷ்ணவத்துல ஈஸ்வரை சரண் புகுதல், ஈஸ்வர பிராணிதானு பதஞ்சலி சொல்றாங்க இல்லையா, அதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அப்போ இந்த வைஷ்ணவத்துல பஞ்சசம்ஸ்காரம் என்று ரொம்ப முக்கியம். பாப்பம் அவங்ககிட்ட முத்திரையை வச்சிருப்பாங்க. அந்த முத்திரையை நெருப்புல போட்டு வலது பக்கத்துல இடது பக்கத்துல பதிப்பாங்க. அது சங்கு சக்கர முத்திரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சங்கு சக்கர முத்த வாங்கின படமா ஒருத்த உண்மையான வைஷ்ணவமா ஆணுக்கு உண்டு பெண்ணுக்கு உண்டு. அதுக்கு அடுத்தது ஒன்றம் என்ற திலகம் போட்டு போடுது. அது சில பேர் சொல்லுவாங்க ராமானுஜருடைய திருவடி, ஷடகோபர் நம்மாழ்வாருடைய திருவடி என்று சொல்வார். அந்த ஷடாரின்னு சாத்திரங்களே அதை பார்த்தா 2 பாதங்களுடைய சின்னம் இருக்கு. அது இறைவனுடைய திருவடி என்றும் நம்மாழ்வாருடைய திருவடி என்றும் சொல்லப்படுகிறது. நடுத்துல இருக்கிற ஷேப்பு கோடு சாட்சாத் மகாலட்சுமியோடைய அடையாளம் என்று சொல்வார். அந்த குன்றம் தரித்த அந்த குன்றம் 12 போகும்போது கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரம வாமனா ஸ்ரீதர பத்மநாபா தாமோதரா என்று அந்த நாமங்களை எந்த நாமத்தை சொல்ற போது எந்த இடத்துல அந்த திருக்குன்றம் நாமம் போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் விதி இருக்கு. அதே சைவத்திலையும் ஒவ்வொரு இடத்துல நம்ம திருநீர் பூசி கொடுக்கிற போதும் இறைவனுடைய நாமத்தை சொல்லுவதற்கு அந்த விதி இருக்கு. அதற்கு அடுத்தது ராமானுஜ தாசன் என்று ஆன்மீக நாமம் சூட்டிக் கொள்ளுது. ஒரு நல்ல வைஷ்ணவரா இருந்தா அவங்க வீட்டுல இருந்து வர கல்யாண பத்திரிகையில பார்த்தாக்கா ராமானுஜ தாசன் அப்படின்னு போட்டுருவோம், இல்ல தாசன் போட்டுருவோம். தாசன்னாலே எங்கள் குரு பரம்பரையில எங்க குருக்களுடைய தாசன் அடிமை அப்படின்னு தான் இருக்கும். ராமானுஜருடைய தாசன் அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்தது 8 எழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணாய துவயம் சரம ஸ்லோகம். இப்ப சொன்னாங்க இந்த மாதிரி இந்த 3 மந்திரங்களை தீட்சையாக வாங்கிக்கொள்ளும். இந்த தீட்சை கொடுப்பதற்கு நம்ம பண்பாட்டுல பெரிய பெரிய வீவு. இதுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம குரு அவர்கிட்ட நம்ம மந்திரம் தீட்சை வாங்க போனோம்னாக்க அவர் ஒரு ஒரு கோலம் ஒரு கட்டணம் மாதிரி போட்டுப்பாங்க. அதுல சில மந்திரங்கள் என்ன பண்ணுவோம்னாக்க அந்த மந்திரத்தால விளையக்கூடிய புண்ணியத்தையும் சுகத்தையும் நம்ம ரொம்பவே அனுபவிச்சிருப்போம். ஆனா அந்த அளவுக்கு நம்ம ஜபம் பண்ணிருக்க மாட்டோம். அதனால அந்த மந்திரத்துக்கு நம்ம அடிமைப்பட்டு இருப்போம். அதனால அந்த மந்திரம் கொடுத்தா நம்ம நிறைய ஜபம் பண்ணணும், உடனே பலன் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு அடுத்தது சில மந்திரம் சித்தி, ஏற்கனவே நம்ம நிறைய அந்த மந்திரத்தை ஜபிச்சிருப்போம், அதனுடைய பலனை அனுபவிச்சிருக்க மாட்டோம். அந்த மந்திரத்தை 2 தடவை சொன்ன உடனே பட்டுன்னு நமக்கு பலன் கிடைச்சு. அதுக்கப்புறம் சிலது உல்டா நம்ம அதை ஒழுங்கா பிரயோகம் பண்ணாம இருப்போம், ஆனா அதனால லாபத்தை அடைஞ்சிருப்போம். அப்ப நமக்கு கொஞ்சம் தண்டனை. நாயக அபிக்கிரம நாசோஸ்தி பிரத்யவாயோன வித்தது சொல்பம் மொத்தத்தை மந்திரத்தை தியாயத்தோ முகத்துவையார் கர்மயோகம் தனையே புரியும் அறவெனுக்கு ஏற்ற முடியவே இல்லை, அறத்தாறு இதனால் தீதும் இல்லை,
கட்டைய பெரியன் வீடுவா என்று சில மந்திரத்தை சொன்னா தப்பு போல நடக்கும். அப்ப என்ன பண்ணுவார், அந்த குரு ஒரு கட்டம் கட்டி ஒரு இந்த மந்திர கோஷ்டாட்டம் அப்படின்னு பேரு, அதுக்கு மந்திரம் பார்த்து உங்களுக்கு இந்த மந்திரம் பொருந்தும். இதுல ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சாரதா தேவி தான். ஒருத்தரை பார்த்த உடனே அவங்களுக்கு எந்த மந்திரம் பொருந்தும்னு கண்டுபிடிச்சிருவாங்க. பல கேசஸ்ல சீடர் சாரதா தேவி கொடுத்த மந்திரத்தையும் மறந்து போயிருப்பாங்க. ஆனா சாரதா தேவி ஞாபகம் வச்சுட்டு அடுத்த தடவை அந்த சீடரை செஞ்சுக்கிற போது உனக்கு இந்த மந்திரம் கொடுத்தேன், நீ ஒழுங்கா ஜபம் பண்றியான்னு கேட்பாங்க. அப்படி ஒரு மனிதனுக்கு உரிய மந்திரம் இஸ் தி ப்ராப்ளம் வித் ஹிஸ் ஐடென்டிட்டி. அவருடைய அடையாளத்துக்கு உகந்த ஒரு மந்திரம் உண்டு. அது அவருக்கு மிக விரைவாக மிக நிறைவாக பலனை தரும். அப்படிப்பட்ட அந்த மந்திர தீட்சை இந்தியாவுடைய ஸ்பெஷாலிட்டி. அதனால இன்றைக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த கம்ப்யூட்டர், இந்த மேற்கு நாட்டு அனலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் இந்த மந்திரத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஈஸ்தட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த இன்ப அனுபவம், அதனால வருகின்ற அமிர்த அனுபவம்னே ஞானேஸ்வரர் ஒரு புக்கே எழுதியிருக்கிறார். அந்த அமுதம் மயமான அனுபவம், அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. எல்லாமே டிடெக்டிவ் நாலேஜ். அப்ப ஒரு தவளைய அவன் கையில கொடுத்தா, தவளைய நான் வெட்டி பார்த்துட்டேன், அதுக்கு உயிர்னே ஒண்ணு இல்லையே அப்படிமா, நீ வெற்றினத்தினாலே அதுக்கு உயிரே போச்சு. இப்படி மேற்கு நாட்டு அனலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸோட உச்ச நிலை என்னன்னு அப்படின்னாக்க இன்னைக்கு இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காரனோட நீங்க ரொம்ப வாதம் பண்ணாதீங்க. அவன் என்ன பண்ணுவான்னாக்க எல்லா உணர்ச்சிகளையுமே எங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காட்டுறோம் அப்படின்னு உங்க கூட வாதம் பண்ணுவான். அவனெல்லாம் நமஸ்கார என முச்சி ஏத்தன்னு வேதத்துல வரும். அப்படிப்பட்டவன் அவன் நமஸ்காரம் பண்ணி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு நீங்க தூரம் போயிடுங்க. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காரனுக்கு அன்புன்னா என்னன்னு தெரியாது. அன்பின் வழியது உயிர் நிலைங்கிறார்களே வள்ளுவர். உயிரினுடைய அடையாளம் என்ன? அன்புதான். அந்த அன்பை பத்தி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன தெரியும்? அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி ஒருத்த கேட்டானா, இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே உனக்கு அன்புன்னு தெரியுமா அப்படின்னு. உனக்கு ஒன்னையே தெரியுமா? தெரியாதே. ஆகவே அதை நம்பி நம்ம வாழ்க்கையை பணம் வைக்க வேண்டாம். ஏதோ 2 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அது ஏதாவது உதவிச்சுன்னா சம்பளத்தை ஆகிட்டு போயிட்டே இருங்க. அதை ஆன்மீகத்துல ரொம்ப நம்பாதீங்க. அதனால இப்ப ஷெல்டன் பொல்லாக் போன்ற பெரிய பெரிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வாதிகளே கூட என்ன பண்றாங்க, நம்ம ஊர் ஈஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ரசசாஸ்திரம், இன்ப சாஸ்திரம் அதையெல்லாம் படிச்சு எப்படி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குள்ள இந்த ரசசாஸ்திரத்தை கொண்டு வருது அப்படின்னு எல்லாம் மண்டையை உடைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் வேற. ஆகவே இந்த ஆச்சாரியர்களுக்கு நாம் பெற்றுகின்ற அந்த மந்திரம் இருக்கிற அதுக்கு ஈடு கிடையாது. அதை ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு மிஷினோ ஒரு புத்தகமோ அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து சிரிப்பான். ஏன்னா அவன் தன்னுடைய கணித மேதைத்தனத்தினால அப்படி அவன் பெருமிதத்தோட உட்காந்துருப்பான். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால உலகத்தை செய்ய முடியாத காரியமே கிடையாதுன்னு சொல்லுவான். இந்த டான் பிரவுன் இருக்காரு, இந்த டாவின்சி கூட எழுதினவர், அவர் ஆரிஜின்ஸ் அப்படின்னு ஒரு புக் வச்சிருக்காரு. அந்த புக்கு முழுக்க அப்படிதான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால செய்ய முடியாத காரியமே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அடுத்த வீட்டுக்காரனை நேசிக்கிறது மட்டும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு கத்துத்தராது. அதுக்கு அடுத்தது இந்த 8 எழுத்து மந்திரம், துவயம், சரம ஸ்லோகம் ஆகிய மந்திரங்களை கற்றுக்கொள்ளுதல். கடைசியாக சால கிராமம் முதலிய வழிபடு பொருள்களை ஏற்றுக்கொள்ளுதல். அப்ப இந்த சால கிராமத்தை இப்படி முறைப்படி பூஜை பண்ணணும். சைவர்களாக கணேச விக்கிரகமோ அல்லது சிவலிங்கமோ அல்லது அம்பாளுடைய உருவச்சிலையோ வச்சு பூஜை பண்ணணும். அந்த முறைப்படியான பூஜை பண்ணுவதற்கு இந்த ஆச்சாரியர்களுடைய அருள் நமக்கு ரொம்ப உதவும். இப்படி இந்த 5 இந்த குருவினுடைய தீட்சைக்கு அடையாளம். இன்னொரு சொல்றேன். தாபம் என்ற முத்திரை போட்டுக் கொள்ளுதல், குன்றம் என்ற திலகம் போட்டுக் கொள்ளுதல், ராமானுஜ தாசன் என்று ஆன்மீக நாமம் சூட்டிக் கொள்ளுதல், 8 எழுத்து மந்திரம், துவயம், சரம ஸ்லோகம் ஆகிய மந்திரங்களை தீட்சையாக பெறுதல், சால கிராமம் முதலிய பொருள்களை வழிபடு பொருள்களாக நம்ம வீட்டில வைத்துக் கொண்டு பூஜை பண்ணுவது. இந்த சால கிராமத்தெல்லாம் வீட்டுல வச்சுட்டீங்கன்னாக்க ஒரு நாள் அந்த பூஜை இல்லாம விடக்கூடாது. அவ்வளவு அதோட அப்சர்வன்ஸ் ஸ்ட்ரிக்டா.
விஷ்ணு பகவானின் தலைமை பாதுகாப்பாளராக விஸ்வக்சேனர் கருதப்படுகிறார். இந்த கோவில்ல போனீங்கன்னாக்க சேனை முதலியார் அப்படின்னு ஒருத்தர் பார்த்திருப்பார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பார்க்கலாம், நம்ம பார்த்தசாரதி கோயில பார்க்கலாம். சேனை முதலியார் அப்படின்னா அவர் தான் விஸ்வக்சேனர், இந்த சேனைகளுடைய தலைவர். அடுத்தது 46 ஜீர்களுடைய திருமானங்களும் நட்சத்திரங்களும் வரிசையாக போற்றப்படுகின்றன. எங்கிட்ட இருக்கிற புக்ல இந்த 46 மகான்களுடைய பேரும் இருக்கு. அதுல ஸ்ரீவன்கிற அப்படிங்கிற எழுத்துக்களும் ஷடகோபர் என்ற எழுத்துக்களும் எல்லாருடைய பேர்களும் இருக்கும். அவங்கெல்லாம் ஸ்ரீ தேசிகனுடைய பாரம்பரியத்துல வந்தவங்க என்பதனால மகாதேசிகன் என்ற முடியும். எனக்கு ரொம்ப ஆசை இந்த 42 பேருடைய பெயரையும் சொல்லணும் அப்படின்னு, ரொம்ப டைம் ஆகும் என்பதனால நம்ம அடுத்த நிலைக்கு போகின்றோம். பல கல்விக்கூடங்கள் நிறுவப்பட்டாங்க. அவங்க நிறைய நல்ல ஸ்டாண்டர்டு ஸ்கூல், நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்கூல். நீங்க வந்து ஸ்ரீரங்கம் போனீங்கன்னாக்கா ஸ்ரீரங்கம் பாய்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல் 2 ஸ்கூலுக்கு நான் போயிருக்கேன். அவங்க நடத்துற இப்ப காலேஜா கூட அப்கிரேட் பண்றாங்க. என்ன குவாலிட்டி எஜுகேஷன்! அதுல நம்ம குழந்தைகள் படிக்கிறதுக்கு எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி ஆன்மீக கல்வி, உலகாயுத கல்வி, அப்புறம் கூட இருக்கிறவங்களோட பழகுகிற தன்மை ரொம்ப பிரமாதமான ஸ்கூல்ஸ் எல்லாம். இப்போ வந்து நம்ம அப்துல் கலாமோ அல்லது கோவிந்தோ நம்ம இந்தியாவோட பிரசிடென்ட் வந்த போது அந்த கோவிலுக்கெல்லாம் அந்த ஸ்கூலுக்கெல்லாம் போனாங்க. வரலாற்று புகழ்பெற்ற சன்னதியும் மண்டபங்களும் சிலைகளும் நிறுவப்பட்டு திருத்தி அமைக்கப்படுகின்றன. ஏற்கனவே சொன்னேன், வைகானகம் என்றும் பாஞ்சராத்திரம் என்றும் இந்த வைஷ்ணவத்துல அந்த ஆகமங்கள் உண்டு. இந்த ஆகமங்கள் வந்து அந்த கோவிலுக்குரிய இடத்தை தேர்ந்தெடுப்பதிலிருந்து, அதுல கர்ப்ப கிரகம் அமைப்பதிலிருந்து, உள்மண்டபம் அமைப்பதிலிருந்து, தூண் நிறுவதிலிருந்து, கோபுரம் கட்டுவதிலிருந்து, சிலையை உருவாக்குவதிலிருந்து, சிலையை பிரதிஷ்டை பண்ணுவதிலிருந்து, அப்புறம் வருஷம் உற்சவம் நடத்துவதிலிருந்து, கோபுரம் கட்டுவதில் விமானம் சொல்லுவாங்க சுவாமிக்கு மேல, அதை கட்டுவதை பற்றி அத்தனையும் அப்படியே அக்கா. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வீட்டுல பிரதிமா லட்சணம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை பார்த்தேன். அது புத்தகம் 4000 ரூபாய் இருக்கும். நிறைய படங்களோட அந்த பெரியவர் வந்து என்ன பண்ணுவாரு, சுத்தி வட்டாரத்துல இருக்க ஒரு 40-50 கிராமங்கள்ல யாராவது கோயில் கட்டினா இந்த மூலஸ்தானத்துக்குள்ள சிலையை அடிச்சு என்னாம கொடுப்பாரு. அதை ஒரு புண்ணிய காரியமா அவர் பண்ணி கொண்டிருக்கிறார். அதுக்காக இந்த புத்தகத்தை வாங்கி வச்சிருக்கிறார். அதை பார்த்தா நம்முடைய கோவில் இருக்கிற மூலஸ்தானத்துல இருக்கிற அந்த சிற்பம் இருக்கு பாருங்க, இட் இஸ் நாட் ஜஸ்ட் பீஸ் ஆஃப் ஸ்டோன். அத அவ்வளவு கலையழகு, அதுக்கு அவ்வளவு ஒரு சாஸ்திர மேன்மை, அவ்வளவு பெரிய உலகளாவிய உண்மைய ஒரு 4 முழ சிலையில அப்படி சுருக்கி தருகின்றதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பிரதிமா லட்சணம் அப்படிங்கிற அந்த புத்தகம் கிடைக்கும். இங்கிலீஷ் மோத்திலால் சொன்னா கிடைக்கும் நினைக்கிறேன். அப்படி அந்த கோவில்களை எல்லாம் கட்டுவது. அதுக்கப்புறம் நான் வந்து காவிரியினுடைய வடகரையில இந்த ஆதனூருக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த கிராமத்துக்கு போயிருந்தாக்க அப்ப திருப்பதி கோவில் ஒருத்தர் வந்து அந்த கோவிலை பத்தி சர்வே பண்ண வந்திருக்கார். அவர் சொன்னார், இந்த மாதிரி ராமாயணத்தில் இருக்கிற போது இந்த 4000 திவ்யப்பிரபந்த பாடல்களை 12 வருஷத்துல ஒரு தடவை பாராயணம் பண்றது, 6 வருஷத்துல ஒரு தடவை பாராயணம் பண்றது, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பாராயணம் பண்றது, 6 மாதத்துக்கு ஒரு தடவை பாராயணம் பண்றது, 2 மாதத்துக்கு 100 பேர் 2 மாதத்துல ஒரு தடவை பாராயணம் பண்றது, அது வரையும் கோடிஃபை பண்ணி கொடுத்திருக்காரு ராமாயணத்தை. அதற்கப்புறம் அந்த பாராயணத்தை எப்படி ஒவ்வொரு பட்சத்திலையும் 15 நாளைக்கு ஒரு தடவை பண்ணி எப்படி இத்தனை நாள்ல அதை நிறைவேற்றுவது, அதுக்கப்புறம் எப்படி ஒவ்வொரு நாளும் பண்ணி இத்தனை நாளுக்குள்ள நிறைவேற்றுவது அப்படின்னு எல்லாம் அந்த சைக்கிள்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுல 12 வருஷ சைக்கிள், 6 வருஷ சைக்கிள், 2 வருஷ சைக்கிள், 1 வருஷ சைக்கிள், 6 மாச சைக்கிள், 2 மாச சைக்கிள், அப்புறம் ஒரு பட்ச சைக்கிள், அப்புறம் தினப்பட சைக்கிள். நம்ம கணக்குல இந்த வாரம்ங்கிறது கிடையாது. நம்ம ரொம்ப புது இலக்கியம் இலக்காரம் வந்த அப்புறம்தான் இந்த 7 நாளுடைய வாரம்ங்கிற கான்செப்ட் வந்தது. முன்னாடி அதுக்கு முன்னாடியேதான் நமக்கு டேட்டுங்கிற கான்செப்ட் கிடையாது, வாரம்ங்கிற கான்செப்ட் கிடையாது. அந்த திதி சொல்லுவாங்க, அந்த 15 நாள் கொண்ட பட்சத்தை சொல்லுவாங்க. இப்ப கூட கோவில் எல்லாம் சங்கல்பம் பாத்தீங்கன்னா இந்த ருத்துவுல, இந்த மாசத்துல, இந்த பட்சத்துல எத்தனாவது திதி அப்படின்னுதான் கணக்கு சொல்லுவாங்க. அப்படித்தான் தேதிக்கு வந்து நமக்கு அடையாளம். நமக்கு வந்து இந்த வாரம், இந்த வாரத்துல வர 7 கிழமை
7 கிழமைங்கிறதே தப்பாச்சேன். அதனால இந்த ராகு கேது வந்ததுக்கு அப்புறம் 9 ஆச்சு இல்லையா? அதனால அந்த இதெல்லாம் ராமானந்த சுவாமி நமக்கு ஒரு கோரிக்கை பண்ணி கொடுத்தார். ஒரு கோவில் முறைப்படி இருந்ததுன்னாக்க இந்த நாலாயிர பிரபந்தத்தை ஒரு சைக்கிளுக்குள்ள ஒரு 12 வருஷம் முடிகிற போது ஒரு 5-6 தடவை அதோட பாராயணம் கம்ப்ளீட் ஆகும். எத்தனை கோவில் நடக்கிறதுன்னு பாக்குறதுக்காக திருப்பதியில இருந்து ஒரு அன்பர் அந்த கோவிலுக்கு வந்திருந்தார். அந்த கோவிலுக்கு விசாரி பாவம், அவருக்கு அன்பு இருக்குமே ஒழிய அவ்வளவு ஒரு பெரிய சாஸ்திர ஞானங்கள் அல்ல. அவர் சாரி நல்லா இப்பதான் பாடுறான், முதல்ல கேள்விப்படுறேன், இப்படி எல்லாம் எங்க சாஸ்திரத்துல இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். நான் ஏதோ ராமா கிட்டான்னு சொல்லி 2 பூவை போட்டு ஒரு நிவேத்தியம் பண்ணதான் எனக்கு தெரியுமே தவிர இந்த மாதிரி எல்லாம் ராமானுஜர் ஒரு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஒரு பார்த்தசாரதி கோவிலையோ, ஒரு காஞ்சிபுரம் தேவராஜன் கோவிலையோ, ஒரு அகோபிலம் மடத்து கோவிலையோ, ஒரு ஸ்ரீரங்கம் கோவிலையோ போனீங்கன்னாக்கா இந்த ராமானுஜர் போட்டு கொடுத்த இந்த நியமனம்னு சொல்லுவாங்க. அந்த நியமனத்தை அவ்வளவு ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணலாம். அதனால அந்த கோவிலுக்கு போனா மற்ற கோவில்ல 1 தடவை நமஸ்காரம் பண்ணா இந்த கோவில்ல 3 தடவை நமஸ்காரம். அப்படி அந்த ராமானுஜருடைய அந்த சிந்தனைகளை எல்லாம் வாங்கி நடைமுறைப்படுத்தி இன்னைக்கும் பிராக்டிஸ் பண்ணி அப்புறம் ஸ்ரீபெல்லிக்கு தோறும் அதுல சேர்த்துங்கோம், ஆழ்வார் திருநாள் சேர்த்துங்கோம், திருக்குறள் சேர்த்துங்கோம். இதெல்லாம் இது 10 கோவில்ல இது ஒரு கோவில் அப்படின்னு அவ்வளவு புகழ்பெற்ற கோவில்கள். அப்புறம் நிறைய பூந்தோட்டங்களும் வாகனங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டு கோவில்களில் வாகனங்கள் அப்படின்னு ஒரு பெரிய மகான் ஒரு புக் எழுதியிருக்காங்க, நம்ம வாங்கி வச்சு. அப்படி அந்த ஒவ்வொரு வாகனமும் இறைவனுடைய ஒரு பெருமையை விளக்குவது. அது கருட வாகனம்னா கேட்க வேண்டாம், காஞ்சிபுரம் கருட சேவை அப்படின்னு சொன்னாக்க காஞ்சிபுரம் மாவட்டம் முழுக்க லீவ் விட்டுருவாங்க. திருநாங்கூர் போனீங்க அப்படின்னு சொன்னாக்க ஆடி அமாசை தை அமாசைக்கு அந்த 12 வைஷ்ணவ கோவில்கள்லையும் அந்த கருட சேவை ஒரே இடத்துல பார்க்கலாம். அந்த மாதிரி அக்ஷய திருதி அன்னைக்கு கும்பகோணம் பெரிய தெரு போனீங்கன்னாக்கா அந்த கும்பகோணத்துல இருக்கிற அத்தனை பெருமா கோவில் 9ன்னு நினைக்கிறேன், அந்த 9ம் ஒரே இடத்துல அந்த பெரிய தெரு. இப்ப அதை அந்த டிஎஸ்ஆர் பெரிய தெருன்னு மாத்திட்டாங்க. அந்த தெருவில் அந்த அக்ஷய திருத்தை இன்னைக்கு 12 கருட சேவை ஒரே இடத்துல பார்க்கலாம். அப்படி இந்த வாகனத்துக்கு அவ்வளவு முக்கியம் உண்டு. நிறைய கோவில்ல இந்த வாகனத்துக்கே பூஜையெல்லாம் உண்டு, அபிஷேகங்கள்லாம் உண்டு, நிவேத்தியங்கள்லாம் உண்டு, பூஜா ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் உண்டு. ஆகவே இந்த வாகனம் என்பது ஒரு இறைவனையே தூக்கிட்டு போறதுன்னா கருடனுக்கு எவ்வளவு பெருமை. அப்படிப்பட்ட இறைவனையே தோல்ல தாங்கிறதுனா அனுமாருக்கு எவ்வளவு பெருமை. அப்படிப்பட்ட அந்த வாகனங்களை எல்லாம் அது ஒரு பெரிய அதை பத்தி பெரிய புத்தகங்களே வந்திருக்குன்னு சொன்னேன். அப்புறம் நான் கங்கை கொண்டான்னு ஒரு கோயிலை பத்தி ஒரு சின்ன ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. அந்த கங்கை கொண்டான்ல இருக்கிற ரிஷப வாகனத்தை உலகத்தை தமிழ்நாடாட்சி மாநாடு தஞ்சாவூர்ல கொண்டு போனோடனே அதனுடைய அந்த சிற்பக்கலை அழகா பார்த்து உலக கலைஞர்கள் வியந்து போய் அதுக்கு ஒரு பெரிய பிரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்ப வாகனம் அப்படின்னா ஏதோ ஒரு மரக்கடை அடிச்சு வச்சுறது இல்லை, அது ஒரு கலை அழகு பொருந்திய ஒரு கலை அம்சம். அதுக்குன்னே ஒரு இன்ஹெரண்ட் வேல்யூ உண்டு, இன்ட்ரின்சிக் வேல்யூ. அப்படிப்பட்ட ஏதோ சுவாமியை பார்த்தோம், கணவனை கொண்டோம், பிரதானம் வாங்கி முடிச்சுட்டு அடுத்த துணியில கையை தொடர்ச்சாங்க போகக்கூடாது. அப்படி இறைவனை நாம் அந்த வாகனத்தோட சேர்ந்து வழங்க வேண்டும். தமிழ்நாட்டு ஆலயங்களில் வாகனங்கள் அப்படின்னு ஒரு பெரியவர் புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் தை மாசத்துல அது சுவாதி நட்சத்திரம்னு நினைக்கிறேன், நான் சொல்றது தப்பா இருக்கலாம். நரசிம்ம சுவாமியின் உற்சவ விக்கிரகம் 33 கிராமங்களுக்கு சென்று பாரி வேட்டையாக செல்கிறது. செஞ்சு என்ற பழங்குடி மக்களை 45 நாள்களுக்கு ஆசீர்வதிக்கிறது. அப்ப இந்த சுவாமியை நம்ம பார்க்க வரலன்னா சுவாமி நம்ம பார்க்க வருவார். அது மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், பார்த்தசாரதி அந்த பக்கத்துல இருக்கிற குப்பத்துக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள்ல போய் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு வரும். அந்த பார்த்தசாரதியை பார்க்கறதுக்காக என்னுடைய நண்பர்கள் சென்னை மாநகரத்துடைய பல பகுதிகளில் முதல் நாள் ராத்திரியே கோவில்ல படுத்திருந்துட்டு முதல் நாள் பார்ப்பாங்க, முதல் நாள் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு தான் ஊருக்கு போவாங்க. அப்படி அந்த வைகுண்ட ஏகாதசி அந்த மாதிரி
அந்த இறைவனுக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பு பெரிய பெரிய குண்டு குண்டு பண்டிதர்கள் எப்படி இறைவனை போற்றுகிறார்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பாமர மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு இறைவன் தன்னுடைய குடும்பத்துல ஒரு பகுதி, தான் இறைவனுடைய ஒரு வேலைக்காரர்கள் ஒரு பகுதி. அந்த உணர்வோடு இறைவன், அதுதான் நம்ம வாகனங்களை உற்சவங்களுடைய ஊர்வலத்துடைய முக்கியத்துவமே. அப்படி நீ என்ன பார்க்க வராட்டா, நான் உன்னை பார்க்க வருகிறேன் என்று அந்த சுவாமியோட ஊர்வலம். அதுவும் இந்த மார்கழி மாதம் வந்துருச்சுன்னா இந்த பார்த்தசாரதி கோயிலை சுற்றி இருக்கிற ஊர்வல ஆண்டாள் ஒரு ரதத்திலேயோ அல்லது சப்பரத்திலேயோ போவான், பின்னாடி ஒரு தள்ளுவண்டி எடுத்துன்னு போவான். ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் சாமிமார்கள் ஆண்டாளுக்கு ஒரு படவையோ ஒரு பழமோ ஒரு தெய்வீகத்துக்கோ கொடுத்து அதை எத்தனை தடவை நிரப்பி காலி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அந்த 4 வீதி வலம் வரதுக்குள்ள ஆண்டாளுக்கு அடுத்த வருஷம் வரலையும் உள்ள புடவை ரவிக்கத்துக்குள்ளலாம் கிடைச்சிடும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆண்டாளை தாழ்வுக்கு குழந்தையாதான் நினைப்பாங்களே தவிர அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒரு நாள்ல வரக்கூடிய விஷயமா. திருவல்லிக்கண்ணில வாழறவங்க எவ்வளவு புண்ணியம் பரிந்திருந்தா நம்ம மூதாதையர்கள் நமக்கு ஒரு பிளாட் வேணும், ஒரு வீடு வேணும்னு பார்த்தசாரதியினுடைய நிழல்ல நமக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்திருப்பாங்க. ஆகவே இந்த வாகனங்கள், இந்த ஊர்வலம், ப்ரொசஷன், பிரம்மோத்சவம், சுவாமி புறப்பாடு, இதெல்லாம் எதேச்சியும் நடந்ததில்லை. நம்முடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால அவனுடைய நிழல்ல நமக்கு இடம் கிடைத்திருக்கிறது. அண்ணாமாச்சாரியருடைய பாடல்கள் தொகுக்கப்பட்டு திருப்பதியில ஒரு செப்பு கட்டடத்தில் செப்பு தகடுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் இந்த அகோபிலம் நரசிம்மன் என்ன பண்ணுவார், அங்க செஞ்சூன்னு ஒரு பழங்குடி, அந்த செஞ்சு குலத்துல பிறந்த லட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண்ணு திருமாலைய கல்யாணம் பண்ணிட்டு செஞ்சு லட்சுமி அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி முருகன் வள்ளிங்கிற புறத்திய கல்யாணம் பண்ணிட்டான். சிவனை வேதத்திலேயே இறைவர்களுள் பிராமணர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் பார்வதி என்ற மலையை சேர்ந்த குரத்தியை கல்யாணம் பண்ணி கொண்டார். இதெல்லாம் எங்கு காட்டுகிறது? மக்களை நம்ம மிக உயர்வாக நினைக்க வேண்டும். ஜாதி வேற்றுமையினால யாரையும் தாழ்த்தி பார்க்க கூடாது. இதற்கு பெரிய உதாரணம் சாட்சாத் விஷ்ணு, சாட்சாத் முருகன், சாட்சாத் சிவபெருமான். அவங்க எல்லாரையும் அப்படி அரவணைத்து போகக்கூடிய அந்த அன்பு உடன் கொண்டவர்கள். இவ்வாறு ஆன்மீகம், மதம், கலை, இலக்கியம், பாரம்பரியம், சடங்குகள் இவற்றை சிறப்பிடமாக விளங்குகின்றது அகோபிலம். இத்தலத்தை ஸ்ரீராமரும் போற்றி சீதையை மீட்டெடுக்க வழியடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. திருமங்கை மன்னன், ஜீயர்கள், ஆதிசங்கரர் ஆகியோரின் பாடல்கள் நமக்கு என்றென்றும் வழிகாட்டும். அதனால ஆதிசங்கரர் எப்படி நரசிம்ம கராவலம்பம் என்ற ஸ்தோத்திரத்தை பாடினாரோ அந்த மாதிரி நரசிம்ம பஞ்சாமிர்த ஸ்தோத்திரம் என்று ஒரு ஸ்தோத்திரம். இங்க ராமர் சீதையை கோழி கொண்டு அலைந்த போது இங்க இருக்கிற நரசிம்மரை வழிபட்டு சீதையை மீட்டெடுத்தார் என்று ஒரு நம்பிக்கை. அப்போ அகோபில நரசிம்மனை மங்களாசாசனம் செய்த ஸ்தோத்திரம் பத்மோத்தர புராணத்தில் உள்ளது. அகோபிலம் நரசிம்மம் ரத்வா ராம பிரதாபவானி நமஸ்கிருத்வா ஸ்ரீ நரசிம்மம் அஸ்தௌஷீத் கமலாபதியும். அப்ப அவரை வணங்கினார். கோவிந்தா, கேசவா, ஜனார்தனா, வாசுதேவா, விஸ்வேச, விஸ்வ மதுசூதன, விஸ்வரூபா, ஸ்ரீ பத்மநாபா, புருஷோத்தமா, புஷ்கராட்சா, நாராயணாச்சுத நரசிம்மா நமோ நமஸ்தே இத்தித்வாச் ரகுஸ்ரேட்ட பூஜையாமாச தொம் விபும். இப்படி நரசிம்மரை துதி பண்ணி அவருக்கு பூஜையும் பண்ணினார். புஷ்ப விருஷ்டி பபாதீசி தது தேவஸ்ய மூர்த்தனி. அப்ப தேவர்களெல்லாம் மலை மாறி பொழிந்தார்கள். சாது சாத்விதி தம் போகு தேவா ஸ்ரீ கணேஸ்தகா. அப்ப அவர்கள் எல்லாம் அப்ப ரொம்ப வெரி குட் அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் பூமாலை பொழிந்தார்கள். இந்த மாதிரி ராமர் நரசிம்மரை வழிபட்டதை பற்றி ராகவேண கதம் ஸ்தோத்திரம் பஞ்சாமிர்தம் அமுத்தமம் படத்தியே விஜயவரா தேஷாம் சத்கத்து சாஸ்வதா. அவர்கள் இறைவனை அடைவார்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்டி ராமர் வேற, நரசிம்மர் வேறையா? ராமர் தான் நரசிம்மரை வந்தார், நரசிம்மர் தான் ராமரை வந்தார். இப்படி இந்த ஆத்ம வழிபாடு என்பது சைவத்திலையும் ரொம்ப உண்டு. சில கஷேத்திரங்கள்ல
சிவனே ஒரு பூசாரியா பக்தராக வந்து எப்படி வழிபடுவது என்ற உதாரணத்தை மற்றவர்களுக்கு காட்டினார்கள் என்று சொல்வார். அப்படி ராமரே நாம் இழந்த பொருளை எல்லாம் மீட்டெடுப்பதற்காக நரசிம்மனை வழிபட்டிருக்கிறார். நம்ம இழந்த பொருள்களுக்குள்ள நமக்கு ரொம்ப பிரியமானது அது நாம் தானே. என்னையே எனக்களித்து நின்னையானும் நினைவரே. நான் நம்மையே இழந்து விட்டால், பைபிள கூட கேட்கிறாங்க இல்லையா, நீ ஒன்னே இழந்து விட்டா உலகத்துல நீ எதை பற்றி என்னப்பா பிரயோஜனம்? ஒன்னையே நீ இழந்துட்டீங்க, ஒண்ணு போடாம அதுக்கப்புறம் எத்தனை சைபர் போட்டாலும் அந்த சைபருக்கெல்லாம் என்ன மதிப்பு? ஒரு ஒண்ணு போட்டதுக்கு அப்புறம் ஒரு சைபர் போட்டா 10, ஒண்ணு போட்டதுக்கு அப்புறம் 2 சைபர் போட்டா 100, ஒண்ணு போட்ட அப்புறம் 3 சைபர் போட்டா 4, ஒண்ணு போட்டு போற இத்தனை சைபர் போட்டா கோடி. அந்த ஒண்ணுக்கு தானே மதிப்பு. அந்த ஒண்ணு என்ன? நம்மை இறைவனுடைய திருவடியிலே கிடைப்பது. இதுக்குன்னு அவ்வளவு தூரத்துல கோவில் கட்டி 46 ஆச்சாரியர்களுடைய பீடத்தை நமக்கு வரிசையா கொடுத்து ஸ்தோத்திரங்களாலும் திருமங்கையாழ்வாருடைய துதிப்பாடலாலும் ஆதிசங்கருடைய நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரத்தினாலும் அப்படி அவரை நாம் புகழ்ந்து நம்ம வந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜீர்களை எல்லாம் போட்டு நம்முடைய வாழ்க்கையில வாய்ப்பு கிடைச்சா கட்டாயம் போய் பார்க்க வேண்டிய ரொம்ப ஒரு அழகான. அதுல என்னன்னாக்க அது கோவில் இது மலைன்னு பிரிச்சே பார்க்க முடியாது. கோவில் அவ்வளவு அழகோ அவ்வளவு அழகா அந்த மலைகளும் அந்த ஊற்றுகளும் அந்த சுனைகளும். அதனால போய் அது தரிசனம் பண்ண வேண்டும். அதற்கு இந்த மாலோல நரசிம்மன் செஞ்சி லட்சுமியை வழியில் உட்கார்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஸ்ரீ நரசிம்மன் நம்முடைய எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அடுத்த வாரத்திலிருந்து ஆந்திராவில் இருக்கின்ற இன்னும் சில சிவ கோயில்களையும் பார்ப்போம். ஆறாவில் ஏற்கனவே சொன்னேன், மத்யம், கூர்மம், வராகம், நரசிம்மம் என்று பல அவதாரங்களுக்கு விஷ்ணு கோயில்களும் உண்டு, சிவன் கோயில்களும் உண்டு. சில சிவன் கோயில்களை பார்த்து திருப்பி விஷ்ணு கோயிலுக்கு வருவோம். கடைசியில திருப்பதி என்ற ரொம்ப பிரமாணமான கோயில் இருக்கிறது, அதையும் பார்ப்போம். நமஸ்காரம். அடுத்த வாரம் ஆந்திராவினுடைய சிவாலயம். ஜி நமஸ்தே. நமஸ்தே. அரவிந்த் ரோஷன் நம்ம சித்ரகுப்தாவோட பிரதர் வந்திருக்காரு பாம்பே. எப்படி இருக்காரு அரவிந்தா? அண்ணா அண்ணா கேக்குதா? கேக்குது. ஒரு காலத்துல அரவிந்த லோச்சனன் ஒரு பையன் இருந்தாரு. நமக்கு வந்து மெட்ராஸ்ல விகேபிடிக்கு நிறைய ஒர்க் பண்ணி யோகா புக் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாரு. அவரை கொஞ்சம் கூட பாருங்க, பார்த்தா வர சொல்லுங்க சுவாமி. இல்லண்ணா, நானும் படிச்சுதான் இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா படிச்சா போறாதே. படிச்சது கொஞ்சம் வெளியில வரணும். நல்லதா இருந்தா மத்தவங்களுக்கும் கொடுக்கணும். பட் அந்த படிக்கிற ஆசை இன்னும் குறைய மாட்டேங்கிறது. என்ன படிக்கிறாச்சும் குறைஞ்சா போறாது, அதை சொல்ற ஆசையும் வேணும். இப்ப கேந்திர பத்திரிகைன்னு பிரமாதமா வந்து இந்த எக்கனாலஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஒரு புத்தகம் வரப்போகுது. அது தமிழ்ல வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நீங்க மொழிபெயர்ப்பு பாத்வேஸ் டு ப்ரமோஷன் ஆஃப் எக்கனாலஜிக்கல் லைஃப் அப்படின்னு இட் இஸ் அண்டர் பிரிண்ட் இப்ப வந்துடும். அதாவது என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை வாழ்ந்து காட்டினவங்களுடைய வாழ்க்கைகள், சம்பவங்கள், புத்தகங்கள் முழுக்க ரியல் டைம் ஸ்டோரி. அதுல ஒன்றும் கப்சா கட்டுக்கதை ஒன்றும் கிடையாது, எக்ஸாஜரேஷன் எதுவும் கிடையாது. ரொம்ப பிரமாதமான புக்கு. அத புத்தகமா வரட்டும், நான் அக்காட்ட சொல்றேன். நீங்க ஒரு புத்தகம் வாங்கிட்டு பேசஞ்சா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, நம்ம விவேக் வாணிலையும் போடுவோம். பகவானுடைய அருள் இருந்ததுன்னா வாழ்த்து சொல்லி புத்தகமாவும் போடுவோம். அவ்வளவு ஒரு பக்கம் நடக்க வேண்டிய வேலை இருக்கும். ஒரு பக்கம் அரவிந்த லோச்சனன் மாதிரி அறிவாளிகள் தங்களுடைய அறிவை துருப்பிடித்து போக விடுகிறார்கள். காயத்ரி, அரவிந்த லோச்சனன்னா யோகா புக்க தமிழ்ல பண்ணினவரு. கன்னியாகுமரியில வந்து ராமகிருஷ்ண விவேகானந்தர் பிரசாதங்கள்லாம் சாப்பிட்டுருக்காரு. என்ன பண்றாரு? இப்போ டாக்டரா இருக்கான்னா, எம்பி டாக்டர் முடிச்சிருக்கான். அரவிந்த் ஜி வீடியோ ஆன் பண்ணி உங்க ஃபேஸ் காமிங்க. வீடியோ ஆன் பண்ணி ஃபேஸ் காமிங்க. ஆனா ஐ அம் புவர் இன் டெக்னாலஜி. என்ன பண்றது? அந்த இதுலயே ஹோம் பேஜ்லயே ஒரு வீடியோ, மைக்கு பக்கத்துல ஒரு வீடியோ இருக்கு பாருங்க, தொட்டிங்கன்னா அது ஆன் ஆயிடும். நீங்க மைக்கு பக்கத்துலயா?
Not technically, I'm not technically so sound. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வர வர இந்த வீடியோ ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இது பக்கத்துல வருதா? ஓகே, வருதுண்ணா. வீடியோ சிம்பிள் வருது. இப்ப தெரியுது. பிரமாதம். நமஸ்தே. ஆளே மாறி இன்னைக்குதான் உங்க அக்காவும் அத்திமாரும் கேந்திர சென்னை கேந்திரம் வந்துட்டு இன்னைக்குதான் விடைபெற்று காஞ்சிபுரம் சென்றார்கள். அப்படியா? சித்ரா அக்கா வந்திருந்தாங்க. இங்கதான் இருந்தாங்க 3 நாளுக்கு அக்காவோட. ஓகே ஓகே சார், வாரம் வாங்க சார். இந்த சொற்பொழிவு இருக்கும். வேலை செய்யறதுக்காக ஸ்நேகம். புண்ணியம் பண்ணிருக்கேன். இருக்கா அண்ணாஜி? அண்ணாஜி அரவிந்த் ரெடி இருக்கா? என்ன கேட்டுட்டே இருக்கா, சொல்லுங்க நான் கிளாஸ் எடுக்கிறேன். அப்படி ரொம்ப நாள் இந்த டச்ல இருக்காங்க. சரி, நான் பேசுறேன் அண்ணாஜி. அவர் அந்த பாப்வேட் இது வால்யூம் 3 ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். நான் அவர்கிட்ட பேசுறேன். கடைசி பக்கம் ப்ரூஃப் பார்த்து கொடுத்தேன். ரொம்ப கண்டென்ட் ரொம்ப பிரமாதம், ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. சும்மா வெறும் கதை சொல்லாம நடந்து பார்க்கிறவங்களுடைய அந்த வாழ்க்கையை நடக்கிறவங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் புக்ஸ் 60 புக்கு இது ரிவ்யூ பண்ணிருக்காங்க. விளையாட்ட எவ்வளவு பிரமாதமான ஒர்க் அது. சந்திரன் இருக்காரு, நரேந்திர மோடி சொல்லுங்க. நரேந்திர மோடி அப்பா வந்திருக்காரு. வந்துட்டாரு. பாத்தாப்பா சார், வேகமா வந்துட்டீங்களா கேந்திரம்? நரேந்திர மோடி நல்லா எப்படி இருக்காரு? போய் நல்லா படி. வணக்கம். கோபகுமார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்கா அண்ணாஜி? அம்புல எப்படி இருக்கா? நல்லா இருக்காரு. வெரி குட். வேலை எல்லாம் நல்லா இருக்கா? ஆமா. வெரி குட். இப்ப நம்மாச்சாரிய கீர்த்தனங்கள்ல ஒரு முக்கியமான கீர்த்தனம் பிரம்மமுகட்டை பரபிரம்மமுகட்டை. ரொம்ப ரொம்ப பிரமாதம். நீ அந்த பிரியா சிஸ்டர்ஸோட அந்த கானம்னு ஒரு CD போட்டு கேட்டா நீ அடுத்ததுக்கு போகவே மாட்டேப்பா. அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அவங்க அப்படியே மியூசிக் அப்படியே பாட்டை பத்தி கேட்கவே வேண்டாம். கானம்னு அந்த CDக்கு பேரு. ரொம்ப பிரமாதம். இப்ப பாலகிருஷ்ணான்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவனும் அன்னமாச்சாரிய கிருதியெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் வாய்ஸ் பாடுறாரு. நான் கேட்கறது இப்ப பாலகிருஷ்ணான்னு பேரு. ரொம்ப பிரபலம். கேளு நல்ல காரு. வணக்கம். வணக்கம். பன்னீர் என்ன லேட்டு? நான் ட்ரெயின்ல போய் சென்னை போயிட்டு இருக்கேன். அப்படியே? சரி, சென்னை போயிட்டு இருக்கேன். சரி சரி. சென்னைக்கு எந்த இடத்துக்கு பண்ணிடுறேன்? எந்த இடத்துக்கு வரீங்க? நந்தநல்லூர். சரி, நான் கான்டாக்ட் பண்றேன். கான்டாக்ட் பண்ணுங்க. ப்ரொஃபசர் கீதா வந்தாங்க, உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. மகாலிங்கம் அண்ணா வந்தாரு. அவரை பேசினாரு. மயில்மோகனம் இருக்காரு. உடம்பு எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். வெரி குட் வெரி குட். நல்லா இருக்கு உங்க ஆசீர்வாதம். வெரி குட். என் ஆசீர்வாதத்தை இருந்தா ஒரு ஒரு மேஜிக் டெடி எடுத்து இப்படி உலகத்தையே நல்லதா மாத்திருவேன். அவ்வளவு ஆசீர்வாதத்தால வேலை நடக்கலையே. கொஞ்சம் வைத்திய சாஸ்திரத்தால தானே வேலை நடக்குது. பிரசாதம் கிடைச்சது ராமேஸ்வர பிரசாதம். ரொம்ப நல்லா பண்ணாரு. ஆனா பட்டிருக்கிற கஷ்டம் இருக்கு பாருங்க. அதை பத்தி ஒரு புத்தகம் எழுதலாமான்னு நினைச்சிட்டு இருந்தேன் காலையில. அவ்வளவு கஷ்டப்பட்டாருப்பா ஐயப்பா. செய்தி வந்திருக்கு பாரு. நன்றி. சரி, எல்லாருக்கும் நமஸ்காரம். அடுத்த வாரம் பார்ப்போம். சிவாலயங்கள் நினைப்பதுவேலாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.